இறைநேசர்களுடைய அற்புதங்கள்ல பக்கத்து அவங்க பேச ஆரம்பித்தா அவங்க எந்த மலைக்கு கீழே இருந்து பேசுவாங்களோ அந்த மலை கேட்கும். பள்ளிவாசலில் உள்ள தூணு கேட்கும். பள்ளிவாசலுக்கு மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய முகடு இருக்கிறதல்லவா, அந்த முகடு கேட்கும். ஃபுதைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சமயம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு வழி ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த மலையை பார்த்து நீ நீளு அப்படி என்று சொன்னாலும் கூட அது நீளும் அப்படின்னு சொல்லும்போதே அந்த மலை அப்படி நீள ஆரம்பிச்சு தன்னை தான் சொன்னாங்க. அதே போல் ஒரு ஞானி என்ன செய்தாங்க, ஆன்மீகத்தை பற்றி பேசினா. பொதுவாக ஆன்மீகத்தை பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு தூக்கம் வந்துடும். அல்லாஹ்வை பற்றி உண்மையான ஆன்மீகம் என்ன, அல்லாஹ்வை பக்கம் நெருங்குதுன்னு ஞானிகள் பேசும்போது இந்த கூட்டத்தில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ உடனே அந்த ஞானி சொன்னாங்க பயானில், நான் பேசுகிறதுனால நீங்கள் தூங்குறீங்க, நான் பேசுகிறக்கூடிய இந்த பேச்சை இந்த மேலே போட்டிருக்கக்கூடிய இந்த கம்புகள் கேட்குறது, ஆனால் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கம்புகள் தட 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 தடன்னு சத்தம் கட்டித்தான். நான் கேட்குறேங்கிறத உணர்வை வெளிப்படுத்திச்சு. போட்ட சத்தத்தில் பள்ளியாசில் உள்ள அவ்வளோ பேர் வெளியே ஓடிட்டாங்க. ஏதோ தலையில் விழுந்துடக்கூடாது அப்போ கம்புகள்லாம். நீங்கள் தூங்குறீங்க ஆனால் அந்த கம்புகள்லாம் கேட்குதுன்னு சொன்னான். அந்த அளவிற்கு இறைநேசர்களுடைய சொற்பொழிவுகள் இறைநேசர்களை விளக்குகள். யூசுப் நபஹான் எழுதுவாங்க, ஒரு இறைநேசர் அல்லாஹ்வுடைய காதலை பற்றி பேசினாங்களாம். பேசும்போது பகதாதில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே ஷூனிஸான் அந்த பள்ளிவாசல், பாபா காசிம்லா பள்ளிவாசல் மாதிரி அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேரில் ஒரு பள்ளி இருக்கும்ல, மஸ்ஜிதே ஷூனிஸியானா அது வந்து பகதாதில் உள்ள ஒரு பள்ளிக்கு எழுதுவாங்க. அந்த பள்ளிவாசலுடைய விளக்குகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய காதலை பற்றி அந்த ஞானி பேச ஆரம்பிச்சோன்னா இப்படியே ஆட ஆரம்பிச்சிடணும். ஒரு பள்ளிவாசலில் அந்த அல்லாஹ்வுடைய காதலை பற்றி பேச ஆரம்பித்த உடனே விளக்குகள்லாம் டமாட்டிமான்னு உடஞ்சே போச்சு தாங்க முடியாமல். அல்லாஹ்வுடைய நிறைய ஹசன் பஸ்ரி இமாம் வந்து அவங்க சொற்பொழிவு கேட்டால் நிறைய பேர் இறந்தே போயிடுவாங்களாம் அந்த உணர்ச்சி வசப்பட்டு. அது மாதிரி அந்த ஒரு பள்ளிவாசல் விளக்குகள்லாம் உடஞ்சிருமா. ஒரு தடவை அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது, அல்லாஹ்வை பற்றி பேசுங்களேன், அல்லாஹ்வுடைய காதலை பற்றி பேசுங்களேன்னு. அதுக்கெல்லாம் தகுதியான ஆட்கள் யாருமே இந்த கூட்டத்தில் இல்லையே அப்படின்னு சொன்னாங்களா அந்த ஞானி. அந்த பேச்சை கேட்குறதுக்கு தகுதியான ஆள் யாரும் இல்லையே. கொஞ்சம் நேரத்தில் ஒரு பறவை வந்து உட்காந்துச்சு. இந்த பறவை அதுக்கு தகுதியானது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்தது தான் தாமதம். அந்த பறவை அப்படியே தன்னுடைய வாயால் பூமி அந்த பயானை கேட்ட ஆரம்பித்த உடனே தன்னுடைய வாயால் பூமியில் கொத்தி 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 அப்படியே பிளட்டு வந்து அப்படியே இறந்தே போச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய பேச்சுகளை நம்ம சொல்கிறோம். பாம்பை கண்டா படையே நடுங்குங்கிறான், பாம்பு கண்டா படையே நடுங்கும், தொடையே நடுங்குறான். ஆனால் வழிமார்களுக்கு பாம்பே அடங்கும். நாம் நடுங்குறோம், படையே நடுங்குது, ஆனால் அவங்களுக்கு அடங்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிறந்த ஒரு புள்ள தான் உக்குபத் இப்னு நாஃபிஉல் ஃபஹ்ரி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிறந்தவங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்கல. சஹாபாக்களுடைய வரலாறில் வரும், ஆனால் அவங்க சஹாபி கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பிறந்தவங்க. அங்கே பிற்காலத்தில் ஆப்பிரிக்காவுக்கு முஸ்லீம்கள் படையெடுத்து போகும்போது கைரோவான் என்ற ஒரு காடு, ஆப்பிரிக்காவில் கைரோவான் என்ற ஒரு காடு வந்து அது பாம்புகளுடைய காடு. சில காடுகள் வந்து வனங்களுடைய சிங்கங்கள் புலிகளுடைய காடு சொல்கிறோம்ல, அது மாதிரி அது பாம்புகளுடைய காடு. உக்குபத் இப்னு நாஃபிஉல் ஃபஹ்ரி என்ன செய்தாங்க, இவங்க யாரும் இல்லை, இன்னைக்கு மிஸ்ரில் அடங்கப்பட்டிருக்காங்களே அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சின்னம்மா மகன்தான் இவங்க. ஆப்பிரிக்காவுக்கு போருக்கு போயிட்டு வரும்பொழுது கைரோவான் காட்டில் நின்றுட்டு அந்த பாம்புகளுடைய அந்த பகுதியில் நின்றுட்டு சொன்னாங்களாம், யா அஹ்லல் வாதி, இந்த ஓடையில் இருக்கக்கூடிய பாம்புகளே, இன்னா ஹாலூன இன்ஷா அல்லாஹ், நாங்கள் இங்கே தங்க போகிறோம், அதனால் நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க. யார்கிட்ட? அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் சொல்லுவாங்க வரலாறில். அது சொன்னதுதான் அவங்க சொன்ன உடனே ஃபமார் ஐனா ஹஜரன் வலா ஷஜரன் வலா ஹரஜ மின் தஹத்திஹி
எல்லா பாம்புகளும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கல்லுக்கு கீழே, மரத்துக்கு கீழே, பொந்துக்கு கீழே இல்லை எல்லா பாம்புகளும் அந்த ஏரியாவை காலி பண்ணி போய் அந்த மையப்பகுதியில் போய் எல்லாம் குடியேறியது. பாருங்க, இறை நேசர்களை பாம்புகள் நேசிக்கிறது. ரிசாலத்துல் குஷைரியா என்ற ஒரு வரலாறு, ஒரு ஆன்மீக கிதாபில் இமாம் குஷைரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு இறைநேசரை பற்றி. அவங்க தவஞ்சியை ஆரம்பிச்சிட்டா நைட்டு உஸ் உஸ் உஸ்ன்னு சத்தம் கேட்குமா. என்னன்னு பார்த்தா பாம்புகள்லாம் வந்து அவங்களோடு சேர்ந்து தானும் திக்ரு செய்ய வந்துடும். அவங்க ஒரு காட்டில் உட்காந்து, நீ பாருங்கள், வழிமார்களுடைய வரலாறு முழுவதும் வனவாசமாக தான் இருக்கும். எல்லாமே காட்டு பகுதியாக தான் இருக்கும். காடு இப்போ தக்கலையில் நான் ஓதுற காலத்தில் இங்கேருந்து நம்ம அந்த தக்கலை மலை இருக்குது பற்றியில் அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு வழியுள்ள வணங்கின அங்கே இடம் தவம் செய்த இடம் இருக்கும். நான்லாம் போயிருக்கேன், சின்ன பிள்ளையில் போயிருக்கேன். 1987 89 நான் எல்லாம் நடந்து போயிருப்பாங்க, நானும் போயிருக்கேன். தவம் செய்த இடம் அப்படி நம்ம நினச்சி பார்க்குறோம். இப்பவுமே அங்கே ஒன்றும் இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் எப்படி வந்திருப்பாங்க? அது யார் உதவி செய்திருப்பா? பாருங்க, வழிமார்கள் இருக்கிறதுக்கு பேச்சு துணையாக இருந்ததே வனவிலங்குகள் தான் பேச்சு துணையாகவே இருந்திருக்கிறது. ஒரு இறைநேசர் ரிசாலத்துல் குஷைரியாவில் எழுதுவாங்க, இவங்க திடீர்னு உசுன்னு சத்தங்க பார்த்தா பாம்புகள் வந்து நிற்கிது. நைட்டு முழுவதும் அவங்க காலையில் ஒரு பாம்பு கழுத்தில், ஒரு பாம்பு மடியில், இப்படியே காலையில் சொல்லுவாங்களாம். காலையில் அவங்க சுபுவுக்கு எஞ்சா ஒன்றும் கழுத்துலேருந்து கீழே விழுமா, ஒன்று மடியிலேருந்து, ஒன்று கழுத்துலேருந்து கீழே விழுமா. சொல்லுவாங்களாம், நைட்டு ஃபுல்ல தஸ்பீகளை நான் நனைந்து கொண்டோம் அவைகளோடு சேர்ந்து, பாம்புகளோடு சேர்ந்து. பாருங்க, ஒய்யும் மின் செய்யின் இல்லா யுசப்பிஹு பிஹம்திங்கிறான்ல. உலகத்தில் எல்லா பொருளும் தஸ்பீ செய்யுது. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் உண்டு. இன்றைக்கி சவுதி பிரிண்ட் பண்ண கிதாப்லேருந்தே தான் நம்ம சொல்கிறோம். அதை பாருங்க, இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, காலையில் யாராவது ஒரு மந்திரம் இருக்கு, இஸ்லாமிய மந்திரம்னா வேற மந்திரம் இல்லை, இஸ்லாமிய மந்திரம். காலையில் யாராவது 3 தடவை பிஸ்மில்லா இல்லதி லா எல்லூரு மாஸ்மிஹி ஷெய்யுன் ஃபில்லர்லி ஒலாபிசமாய் ஓ சமியுல் அலீம் என்று சொன்னால் அவருக்கு எந்த விதமான துன்பமும் வராது. 24 மணி நேரம், 12 மணி நேரம். காலையில் சொன்னால் மாலை வரை, மாலையில் சொன்னால் காலை வரைக்கும் வராதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது நீங்கள் நம்மளும் ஓதுறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி வழிமார்கள் எல்லாம் என்ன செய்தாங்கன்னா அதை அப்படியே ஆராய்ச்சி பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணி அதை அனுபவிச்சாங்க. மக்காவில் ஒரு அறிஞர் இருந்தாங்க, இறைநேசர் செல்வர் ஃபஹ்ருத்தீன் தௌரீசி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஹதீஸுக்கலை மேதையவங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, தான் ஒரு கலையாக படித்தாலும் இன்னொரு கலையில் ஒரு டாக்டர் என்ன செய்வார், அவர் பல் டாக்டராக இருப்பார். அவருக்கு வயிற்று வலி வந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட டாக்டர் தான் போய் கேட்பார். அப்படி தானேங்க? அவர் கண் டாக்டராக இருந்தால் அவருக்கு நேற்று அன்றைக்கி கூட எங்கள் டாக்டர் ஒரு ஆள்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கும்போது சொன்னார், எனக்கு வயிறு பிரச்சனைக்கு நான் அந்த டாக்டர் தான் போனேன் அப்படின்னாரு. இவரும் எம்டி தான், குடல் ஸ்பெஷலிஸ்ட்டு போகிறது உண்டு தானே. அது மாதிரி ஹதீஸுக்களை மேதையாக இருந்த மக்காவில் இருந்த ஷேக் தக்கி ஃபஹ்ருத்தீன் தௌரீசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தாங்க, அவங்க ஹதீஸில் மேதையாக இருந்தாலும் பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை இருக்குல்ல, இந்த சொத்து பிரச்சனையுடைய அந்த பிரச்சனையை பற்றி தெரிவதற்காக மக்காவில் இருக்கக்கூடிய தக்கியுத்தீன் ஹௌரானி என்ற என்னுடைய உஸ்தாதிட்ட நான் அந்த பாடத்தை படிச்சுட்டு இருந்தேன். நான் ஹதீஸுக்களை மேதையாக இருந்தாலும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்கள்ட்ட படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு தேள் வந்துச்சு. தேள் வந்த உடனே என் உஸ்தாத் என்ன செய்தான், நான் கிதாப்பை கையில் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தேளை கையில் எடுத்து அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சாதாரண இந்த எட்டுக்கால் பூச்சி வந்தாலே நம்ம அரண்டு போயிடுவோம். சும்மா இந்த மேலே ஏறுதில்ல, அங்கே அந்த ஊடே பூட்டி கிடந்தாலே சில நேரத்தில் என்ன செய்யும், நமக்கு வந்து இந்த சிலந்தி பூச்சி கண்டாலே பயந்துடுறோம். தேளை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க எங்கள் உஸ்தாத். நான் சொல்லக்கூடிய விஷயம் எங்கே வருது தெரியுமா? 7ஆம் நூற்றாண்டிலேயே எழுதப்பட்ட வரலாற்று காவியம் ஹயாத்துல் ஹயவானில் இமாம் உயிரினங்களை பற்றியே எழுதியிருக்கிறார். 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட வரலாறு இன்னைக்கு புது பிரிண்டிலே இருக்கும்.
அப்போ நான் கேட்டேன், என்ன உஸ்தாத் அவர்களே, தேள் கொட்டிரும், அதை வச்சு கையில் விளையாண்டுட்டு இருக்கீங்களே, இதுக்கு விளக்கம் நீங்கள் ஹதீஸில் தான் பெரிய ஆள் தானே, இதுக்கு விளக்கம் உங்கள்கிட்டே இருக்கான்னு. எங்கிட்ட என்ன இருக்குது விளக்கம்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் உங்களுக்கு தெரியும்ல, பிஸ்மில்லா இல்லதி லாயலூர் ஓதனா அவங்களுக்கு துன்பம் வராதுன்னு இருக்குல்ல. நான் இன்னைக்கு காலையில் ஓதனா, அதனால் தேளை கையில் வச்சு விளையாடுறேன். தேள் சேட்டை பண்ணலை, யார்கிட்ட சேட்டை பண்ணலை. நீங்கள் ஓதிட்டு நீங்கள் பாம்பை வச்சு விளையாடுங்க பார்ப்போம். இந்த கேரளாவில் இந்த பாம்பு இத்தனாயிரம் பாம்பை பிடிச்ச ஒருத்தனை பேட்டி கொடுத்தான் டிவியில். அவனை ஒரு தடவை பாம்பு போட்டு, நான் நிறைய தடவை ஒரு தடவை ஐசியூவில் வச்சுருந்தேன். அவன் தப்புனதே பெரிய விஷயம். இது மாதிரி பல தடவை என்னை போட்டிருக்குன்னு. ஆக பாம்பை இத்தனை தடவை பிடிச்சாலும் பாம்பு ஒரு தடவை அவனை போட்டு அது ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும்னு அவன் சொல்கிறான். பாம்பு பிடிக்கிறவனை பாம்பு என்ன செய்யறதில்ல, நேசிக்கிறது இல்லை. ஆனால் இறை நேசர்களை இப்போ விஷச்சந்துகள் நேசிக்கிறது. ஈரானில் பாரசீகத்தை வெல்வதற்காக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தளபதியாக ஈரானுக்கு போயிட்டாங்க, மதாயின் நகரத்துக்கு. ஹாலித் இப்னு வலீத் யாருன்னு சொன்னால் அவர் ஒரு வெற்றி நாயகர். அவங்க இருந்தாலே அந்த போர் தோற்ற சரித்திரமே கிடையாது. அப்படிப்பட்ட வெற்றி நாயகர் அவங்க. இவங்க வந்த உடனே அந்த ஈரானில் இருக்கக்கூடிய உங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துவோம், முதல்ல போருக்கு முந்தி சமரசமாக போயிடுவோன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு. அப்படியா, சரி, இருக்கிறதுலே ஒரு வயசான ஆளை கூட்டுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஒரு 300 வயசு. இந்த காலத்துலலாம் 100 வயசு ஆளை கூட பார்க்க முடியாது. அந்த காலத்துலலாம் அப்படி ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான். 300 வயசு மதிப்புள்ள ஒரு பாதிரியார். அவர் பேர் அப்துல் மசீஹ், ஈசாவின் அடிமை அப்படின்னு அவர் பேர். அவருக்கு பேர் ஈசாவின் அடிமை தானே, அப்படி தான் பேர் வைப்பாங்க. ஏசுவின் அடிமை தானே பேர் வைப்பாங்க. அவர் வந்தார். வரும்போதே கையில் ஒரு கண்ணாடி பாட்டில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கார். அப்படி உருட்டிக்கிட்டே வர்றார் கையில் அந்த அப்பா. அப்போ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, பெரியவரே, பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் கையில் எண்ணத்தை போட்டு கையில் ஒரு பாட்டில் உருட்டிக்கிட்டே வரீங்களே, என்னதுன்னு? இது ஒரு விஷப்பாட்டல். அதுவும் என்ன பாட்டல், என்ன விஷம்? சும்முசான்னு அந்த விஷத்துக்கு பேர். சும்முசான்னு சொன்னாலே அது இந்தியாவிலே தயாராகக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான பாம்பினுடைய விஷம் அது. ஒரு தடவை கூட போட்டிருந்தான், இந்த பாம்பு, இந்த விஷம் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு தென்னாப்பிரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் பேப்பர்லேயே படித்தேன். இந்த ஒரு பாம்பினுடைய விஷம் இத்தனை லட்சம் ரூபா, அது கேன்சருக்கு ஊசியாக அது பயன்படுத்தப்படுதுன்னு கூட போட்டிருந்துச்சு. ஒரு தடவை போட்டிருந்தேன். அது தென்னாப்பிரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, இந்தியாவுடைய இடத்துல அந்த பாம்புடைய விஷம் எடுக்கப்படுது. அது மாதிரி அது சும்முசான அந்த விஷம், அந்த விஷத்தில் உள்ளது அந்த பாம்பு. அந்த விஷம் சில பாம்பு இருக்குது, கடித்தா அடுத்த நிமிஷமே உயிர் போயிடும். சில பாம்பு இருக்குது, ஒரு நாள் ஆனாலும் கொஞ்சம் காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த பாம்புக்கு மருந்தே கிடையாது. அந்த பாம்பு விஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உடனே ஆளை க்ளோஸ் பண்ணிடும். அப்படிப்பட்ட சும்முசா என்ற விஷம், அந்த விஷத்தை நீங்கள் எங்கே தூக்கிட்டு வர்றீங்க? இல்லை, உங்களோட நான் பேச்சுவார்த்தை நடத்த வர்றேன். எங்கள் சமுதாயத்திற்கு இதில் நன்மையானதாக இருந்தால் அதை போய் நான் சொல்லுவேன். உங்கள் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சு எங்களுக்கு பாதகமாக இருந்தால் அதை போய் என்னுடைய மக்கள்கிட்ட சொல்லுவதை விட இங்கேயே குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அதுக்கு தான் நான் அட்வான்ஸாக கொண்டு வரேன்னு சொன்ன உடனே அதை கொண்டாங்க. அவன் கையில் ஜூஸ் பாட்டிலாக கையில் வச்சுருக்காங்க. கையிலங்க ஜூஸ் பாட்டிலாங்க கையில் வச்சுருக்காங்க. விஷன்னோடனே நம்ம 8 அடி ஓடிடுவோம். கையில் தாங்க வாங்கிட்டு உள்ளங்கையில் ஊற்றுனாங்க, தேன் மாதிரி நக்கி குடித்தாங்க. எப்படி நாக்கால் அவர் சொல்லிட்டாரு விஷான்ட்டு, அதை தற்கொலை பண்ணைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதை ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு கையில் ஊற்றிட்டு பிஸ்மில்லாஹி வபில்லா பிஸ்மில்லா இல்லது பிஸ்ஸமா வில்லாத பிஸ்மில்லா இல்லது இல்லை இப்படிலாம் 3 இது ஓதிட்டு நாக்கில் ஊற்றி நக்கி குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி அதையும் குடிச்சிட்டு அப்படியே தன்னுடைய தாடையால் ஓங்கி நெஞ்சில் அடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தாங்க. குப்புன்னு வேத்துச்சு, அரண்டுட்டான் அந்த ஆள். அப்புறம் முழிச்சிட்டாங்க. என்னடா, நாம் தற்கொலை பண்ண வந்தான், அவர் தேன்மா நக்கி குடிச்சிட்டு உயிரோடு இருக்கார. உடனே சொன்னார், இவர்கள் எதை கேட்டாலும் கொடுங்கள், இவர்கள் விஷத்தை சாப்பிட்டு கூட இவர்கள் உயிர் போகாமல் இருக்கிறது. இவர்கள்லாம் பண்பட்டவர்கள், உண்மையிலேயே பெருமானாரால் பயிற்சி கொடுக்கப்பட்ட. விஷம் சாப்பிட்டா கூட சாபாக்களுக்கு என்ன செய்யல, அபூபக்கர்லாம் விஷம் வேலை செய்யலையே, பாம்பு கொத்தி கூட வேலை செய்யலையே. ஏன் மடியில் யார் இருக்கா? ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்கா.
பாருங்க, விஷம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பொருள் தான். ஆனால் அது யாருக்கு விஷம் ஆகும்னா, விஷமத்தனமான ஆளுக்கு தான் விஷமாகும். நல்லவங்களுக்கு அது நேசமாக ஆயிரும். இது என்ன, இதுக்கு அடுத்த ஒரு செய்தி எழுதியிருப்பார் ஹயாத்துல் ஹயவான் கிதாபில் திம்மேரி. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அந்த அடிமை பெண் சொல்கிறாங்க, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்கள் மனுஷனா அல்லது பேயான்னு கேட்டாங்க. நீங்கள் பிசாசா அல்லது மனுஷனான்னு கேட்டாங்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன அந்த சந்தேகம்? என்னை பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியல, என்ன பார்த்தா பிசாசான்னு கேட்குற. இல்லைங்க, உங்களுக்கு 40 நாள் சோத்தில் விஷ வச்சு தந்துருக்கங்க, நீங்கள் இது வரைக்கும் சாவலையாங்க. உங்களுக்கு 40 நாள் இது வரைக்கும் சாப்பாட்டில் விஷ வச்சு தந்துருக்க, நீங்கள் சாவலையா? இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதே நமக்கு விஷமாக மாறிது. பேப்பரில் போட்டிருக்கான், புரோட்டா சாப்பிட்ட ஒரு வாலிபர் இறந்து விட்டான்னு போட்டிருந்தான் பேப்பர். நம்ம சாப்பிட்ட சாப்பாடுகள் இந்த ஃபுட் என்னைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேச்சு வந்துச்சோ அதோட பிள்ளைகள் சின்ன வயசில் இறப்ப ஆரம்பிச்சு. நீங்கள் அதெல்லாம் பற்றி யார் யோசிக்கிறா? அதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லையே. ஆனால் விஷத்தை கூட 40 நாள் சாப்பிட்டு அவங்க சொன்னாங்களாம், அம்மா அலிம்த, உனக்கு தெரியா, நீ என்ன விஷம் தந்தியா அப்படின்னு அவங்க ஃபீலிங்கே வரல. என்னது விஷத்தை தந்தியான்னு கூட அவங்க ஆச்சரியப்படவும் இல்லை. அம்மா அலிம்த, உனக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய அடியார்கள் எல்லாம் எதை சாப்பிட்டாலும் ஒரு தற்காப்போடு திக்ர் செய்து தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி நானும் அல்லாஹ்வுடைய சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை சொல்லி சாப்பிட்டு இருக்கிறேன். பிஸ்மில்லா இல்லதி லா யலுரு மாஸ்மி ஷையுன். என்ன எதுக்காக வேண்டி எனக்கு விஷ வச்சேன்னு கேட்டாங்க. நீங்கள் இறந்தா தான் நான் விடுதலை ஆக முடியும். உன் விடுதலைக்காகவே என்னை உயிரோடு விளையாடுற, போ நீ விடுதலை ஆக்கிட்டேன்னு சொன்னாங்க. இப்படி பார்க்குற பொழுது இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஒரு காலத்தில் அரசனாக இருந்து இறைநேசராக ஆனவங்க ஒரு சில பேர் தான். இது முகலாயர்களில் எத்தனையோ பேர் ஆட்சியாளராக இருந்தாங்க. ஆனால் அவுரங்கசீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி தான் ஞானியாகவும் இருந்தான். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹியுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க, ஒரு நாள் அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா, ஒரு தோட்டத்தில் காவலாளியாக இருப்பாங்க. ஒரு தோட்டத்தில் தண்ணி அரைச்சி என் சொந்த வேலை செய்து தான் நான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிமை வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஒரு தோட்டத்தில் வேலைக்காரனாக அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்க்குறாங்க, ஒரு பாம்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால், கையில் நீல நிற பூ இருக்குல்ல, நீல நிற பூக்களில் பல கலர் இருக்குல்ல, அதில் நர்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. நர்ஜிஸுங்கிறது நீல தாக்கத்து நர்ஜிஸ், கிதாபில் வருது. தாக்கத்து நர்ஜிஸ்ன்னு சொன்னால் நீல பூவினுடைய கொத்து. அந்த கொத்தை வச்சு அவங்கள வீசி விட்டுக்கிட்டு இருக்கு. எது? தன்னுடைய வாயில் வச்சுக்கிட்டு, பாம்பு தன்னுடைய வாயில் அந்த இதை வச்சுக்கிட்டு துறவ்யோ அவரை இப்ராஹிம் அதிகம் அவர்களே வீசி கொண்டிருக்கிறது. அஸ்ஸுலூக் இலா மலிக்குல் முலூக், அருமையான ஒரு கிதாப் ஒரு ஆலிம்சா எனக்கு தந்தார். அந்த செய்தியில் எழுதியிருப்பாங்க, இப்ராஹிம் அதுங்களுடைய வரலாறை பற்றி ஒரு பாம்பு அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தது என்று எழுதுவாங்க. பாருங்க, பகதாதிலே 450 ஒரு வரலாறுல எழுதியிருப்பாங்க. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர் 7ஆம் நூற்றாண்டினுடைய நபர். ஹிஜ்ரி 450 பகதாதில் ஒரு பள்ளிவாசலில் ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு மாட்டுக்காரன் ஒரு மாடை விற்கும் பொழுது அந்த மாடு நல்ல பால் தரக்கூடியது என்பதை காட்டுவதற்காக 3 நாள் 4 நாள் கறக்காமல் மடுவை கணமாக்கி, கறக்கலடா மடு கணமாயிரும்ல, மடுவை கெட்டி ஒருத்தன் போய் கடையில் விற்றான். அதை பார்க்குறவன் என்ன நினைப்பான், நான் மடு ரொம்ப பெருசாக இருக்க, அவனுக்கு தெரியாது 4 நாள் கறக்காமல் கொண்டு வந்திருக்கான் சந்தைக்குன்னு தெரியாது. ஆக இந்த மடுவை கணமாக்கி ஒருத்தன் விற்கிறான். இந்த மாதிரி உள்ள சட்ட பிரச்சனையில் விவாதம் நடக்குது. அப்போ அதில் ஒரு ஷாஃபி மதஹப், அனஃபி மதஹப்பில் அதில் ஒரு சட்ட பிரச்சனையில் கருத்து வேறுபாடு இருக்குது. அப்போ ஒரு ரஷ்யாவை சார்ந்த ஒரு இளைஞன், இன்றைக்கி தான் சின்ன பையனும் ரொம்ப வார்த்தையை விட்டுருவானுல்ல, சும்மா சாதாரணமாக சஹாபாக்களையும் வழிமார்களையும் அலட்சியமாக சொல்லிடுவான். அது மாதிரி அங்கே உள்ள ஒரு அனஃபி மதஹப்பை சார்ந்த ஒரு ரஷ்யாவை சார்ந்த ஒருத்தன் சொன்னான், ஒரு வாலிபர், இந்த விஷயத்துக்கு ஆதாரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னா, அபூ ஹுரைரா அவர் ஒரு பொய்யர். யாரை பற்றி சொல்லிட்டான்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கைர மக்பூலில் ஹதீஸ், அவருடைய பேச்சு செல்லாது, அவர் ஹதீஸ் பொய் சொல்லக்கூடியவர். இன்னைக்கு ஹதீஸை பொய்ன்னு சொல்கிறவன் எவன் சொல்கிறான்?
நாங்கள் தான் தௌஹீதினுடைய நாயகர்னு சொன்னவன் தான் 100 ஹதீஸுக்கு மேலே பொய்ப்படுத்தியிருக்கான். சஹாபாக்கள் ஹதீஸை உயிர்ப்பித்தவங்க. ரசூல்லா சொன்னதை சொல்லலைன்னா இன்றைக்கி ஹதீஸே கிடச்சிருக்காத. ரசூல்லாவுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு சொன்னதுக்காகவே உலகம் உள்ள போய் அடங்கியிருக்காங்க. இன்றைக்கி சொந்த ஊரை விட்டு போக மாட்டேங்காங்க நிறைய பேர். உலகம் உள்ள அடங்கிட்டு இருக்க ரசூல்லாவை பிரபலப்படுத்த போனவங்க தான். அதை பாருங்கள், பகதாது பள்ளிவாசல்லையே அபூ ஹுரைரா அவருடைய சொல் செல்லாதுன்னு சொன்ன உடனே ஒரு பாம்பு வந்து பள்ளிவாசல் கீழே விழுந்துச்சான். எங்கேருந்து விழுந்ததுன்னே தெரில, அவன் மேலே விழுந்துச்சு. அவனை தான் துரத்துச்சு. கூட்டத்தில் எவ்வளோ கூட்டம் நிற்கிது, ஒரு பாம்பு விழுந்தா பொதுவாக ஓடும், அப்படி ஓடலை. அவன் மேலே விழுந்து அவனையே துரத்துச்சு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, டே இந்த வார்த்தையை தூப் தௌபா செய்டா, டே தௌபா செய்தான்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பின்னாலேயே ஓடினாங்க. தெரியாமல் சொல்லிட்டா அல்ல மன்னிச்சுக்கன்னு சொன்னோன்னு அந்த பாம்பு மறைஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அவுலியாக்களை பாம்புகள் நேசிக்கிறது. இப்னுல் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உயூனுல் ஹிகாயாத், உயூனுல் ஆபிதீன் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருப்பாங்க. இறைநேசர்களினுடைய ஊற்றுகள் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருப்பாங்க இப்னுல் ஜவுசி. அதில் 2 பாம்பு விஷயங்களை, இறைநேசர்களை விஷப்பாம்புகள் கூட எப்படி நேசிக்குது அப்படிங்கிறத தன்னுடைய கிதாபில் சொல்லியிருப்பாங்க. அந்த அறிவிப்பாளர் யாருன்னா இப்ராஹிம். ரிப்போர்ட்டர் யார் இல்லை, சொல்கிற ஆள் யார்? தினத்தந்தி பேப்பர்லேயே தினகரன் பேப்பரான்னு கேட்குறாம்ல, ஒரு செய்தி சொன்னால் எங்கே வந்திருக்கு, இந்தில் வந்திருக்கான்னு கேட்குறாம்ல, அந்த செய்தியை ரிப்போர்ட் தர்றது யாருன்னா இப்ராஹிமுல் ஹரிவி தான் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு கோடை காலத்தில் ஒரு மனிதர், சாலிகான ஒரு மனிதர் என்ன செய்தாங்க, பொதுவாக பாலைவனங்களில் இருக்கக்கூடியவங்க பயணம் செய்யும்போது என்ன செய்வாங்கன்னா, பகலில் எங்கேயாவது இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிடுவாங்க, நைட்டு தான் போவாங்க. அது மாதிரி பாலைவனத்தில் வெயில் நேரத்தில் ஒரு மலையில் ஒரு குகையில் போய் ஒதுங்கி நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு மனிதர் சொல்கிறேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு பாம்பு உள்ளே வந்தது. அந்த பாம்பு வந்து எனக்கு நேராக அந்த மலையினுடைய அந்த குகையினுடைய வாசலில் எனக்கு அதை தாண்டி தான் நான் எனக்கு நேராக அப்படி சுருண்டு படுத்துக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இறைநேசருக்கு என்றைக்குமே எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படி தானே எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இன்றைக்கி நமக்கு அதுக்கு சாப்பாடு நம்ம தான். நாம் அந்த இடத்த போட்டு எஞ்சிட்டு போகிறதா இல்லை, அது என்னையே பார்த்துக்கிட்டே சுருண்டு ஒன்றா படுத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு வேறு பசி, நான் வெளியே போகவும் முடியாது, ஏன்னா வாசலில் தான் அது கிடக்குது. கொஞ்சம் நேரம் ஆச்சு, தானாக வெளியே போச்சு. வெளியே போய் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே வந்தது. ஒரு சூடான ரொட்டியை கொண்டு வந்து என் முன்னால் கொண்டு வச்சுக்கிட்டு பழையபடி அங்கே போய் படுத்துக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த ரொட்டி எப்படி இருக்குன்னா, சூடாக இருக்குது, ஆனால் நம்ம ஸ்மூத்தாக சொல்லக்கூடிய இது மாதிரி இல்லை, ரொம்ப ஹார்டாக, சப்பாத்தி மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குது. இந்த சில இடங்களில் ரொம்ப ஹார்டாக கொடுப்பான்ல, எண்ணெய் நிறைய சேர்த்தா தானங்க மென்மையாக இருக்கும். சூடாக இருக்குது, ஆனால் ரொம்ப வல்கராக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆச்சு, தானாக வெளியே போயிட்டு. ஆக எனக்கு பசி இருக்குங்கிறது அல்லாவுக்கு தான் தெரியும். கரெக்டாக அந்த ரொட்டி எனக்கு தந்து தின்றுச்சு, அது போயிடுச்சு. நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தால் ஒரு வியாபார கூட்டம் அங்கேருந்து வர்றாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் அந்த மலையிலேருந்து வர்றேன். இந்த ஒரு பாம்பை பற்றி தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன பாம்பு? இல்லை, நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம், ஒரு பாம்பு எங்களுக்கு முன்னால் படம் எடுத்து நின்றுச்சு, அது அப்படியே ஃபூன்னு ஊதிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எங்கள் கூட்டத்தில் ஒரு அறிவாளி இருந்தார். ஏதோ பசிக்குது போல் தெரியுது அந்த பாம்புக்கு, ஏதோ ரொட்டி துண்டை போடுங்கன்னு போட்ட உடனே தூக்கிட்டு ஓடிச்சு. அந்த ரொட்டியை தின்னுட்டு தாங்க நான் வர்றேன்னு நான் சொன்னேன். அந்த கூட்டத்தில் நான் என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் எனக்கு தந்துட்டு போச்சு, அல்லாஹ் எப்படி கொடுக்காம பார்த்தீங்களா? அதே மாதிரி சொல்லுவாங்க, அபுல் ஹுசைனுல் முஸையன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, மக்காவில் நான் ஒரு கிணத்துக்கு போன வழி உள்ளே விழுந்துட்டேன். அந்த கிணறு ரொம்ப பெரிய கிணறு, உள்ள விசாலமாக இருக்குது. நான் உடனே என்ன செய்தேன், விசாலமாக இருக்கிறதுனால ஒரு இடத்த தூத்து அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். எதுக்கு தெரியுமா? பாத்ரூம் போகிறா இருந்தாலும் அந்த இடத்துல போய்க்கலாம். தண்ணியில் பாத்ரூம் போனால் தண்ணி அசுத்தமாக போயிடும், மற்றவங்க எடுக்க முடியாது. நம்ம எத்தனை பேர் தண்ணி எடுப்பாங்க? அதனால் விசாலமான இடத்துல தூத்தள்ளி உள்ளே விழுந்துட்டோம், ஒரு ஓரமாக உட்காந்துருப்போம்னு சொல்லி தூத்தள்ளி உட்காந்துருந்தேன். திடீர்னு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறேன், ஒரு பொருள் ஒரு மாதிரியான சவுண்டு வந்து, எதுவும் பார்த்தா ஒரு மலைப்பாம்பு உள்ளே வருது. அந்த மலைப்பாம்பு உள்ளே வரும்போது என் மனசை நான் பார்க்குறேன், என் மனசு அப்படியே நிம்மதியாக இருக்குது. பாம்பு வருதுன்னு பயப்படவும் இல்லை, நான் ராகத்தாக இருக்கேன். ஏன்னா வழிமார்கள் என்றைக்குமே எதை கட்டியும் பயப்பட மாட்டான். என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நாம் பேசாமல் இருப்போம். வந்தது அப்படியே என்னை மலைப்பாம்பு என்னை சுற்றிச்சு, உடம்பை சுற்றிச்சு. சுற்றும் போது என் மனசை பார்த்தேன். சரி, வரும்போதாவது பயம் இல்லை. இப்போ மேலேயே ஏறிட்டேன்,
இப்போமாவது நம்ம பயப்படுவோமா பார்த்தா இப்பவுமே என் நப்சு பயப்படவே இல்லை. அப்படியே என்னை சுற்றி அப்படியே மேலே தூக்கி கொண்டு வந்தது. வெளியே வந்தவொடனே அப்படியே கலண்டு போயிடுச்சு. அந்த பாம்பு வானத்திலே மறைந்ததா பூமியில் விழுங்கப்பட்டதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி முடிப்பாங்க அபுல் ஹுசைன் ரஹமத்துல்லாஹி அலைஹி. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் அன்றே எழுதப்பட்டது. மனுஷன் நேசிக்க மாட்டான் வழிமாறுகளை. உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் யார் நேசிச்சிருக்கிறாங்க? இறை நேசர்கள் நேசிச்சிருக்கிறாங்க என்பதை ஷேக் அப்துல்லாஹி ஜாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, இவங்க தராபிலஸ் நகரத்தை சார்ந்தவங்க. அவங்கள்ட்ட சில பேர் சொன்னாங்க, மகானவர்களே, இந்த மரத்தில் ஒரு பாம்பு இருக்கு, இந்த மரத்தில் ஒரு பாம்பு இருக்கு, அது பக்கத்தில் ஒரு நீரோடை இருக்கு. மக்கள் தண்ணி குடிக்கணும்னா இந்த நீரோடையில் தான் தண்ணி குடிக்க முடியும். ஆனால் பக்கத்தில் மரம் இருக்கிறதுனால அந்த பாம்பு பயந்து யாரும் வரமாட்டுக்காங்க. அங்கேருந்து வந்தாங்க, சொன்னாங்க, அந்த பாம்பை என்ன செய்தாங்க, அழைச்சாங்க. கீழே இறங்கியது. சரிஃபி, திரும்பி போ அப்படின்னாங்க. அப்படியே திரும்பி போயிடுச்சு. ஒரு இடத்துல பாம்பை கட்ட உடனே அரசாங்கத்துக்கு ஃபோன் பண்ணி அதுக்கு அந்த வன இலாக்காவுக்கு சொல்லி பாம்பாட்டி கொண்டு இதெல்லாம் பண்ணணும். டைரெக்டாக வந்தாங்க. அதே மாதிரி எழுதியிருப்பாங்க, மூசா அபு இம்ரான் சைதராணி என்பவங்க ஒரு இறைநேச செல்வர். இவங்க மலையில் நமக்கு இமயமலையை தான் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று காஃபு மலைன்னு ஒரு மலை இருக்குங்க. அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே பிரம்மாண்டமான மலையில் அது ஒன்று. அந்த மலையை இந்த பூமியினுடைய எல்லா பகுதியும் சூழ்ந்துருக்கான். அந்த மலை எல்லா பகுதியிலையும் அந்த பூமி இருக்குலேயும் அந்த மலை இருக்குது. அந்த மலையினுடைய உயர்வை பற்றி எழுதுவாங்க. பூமியில் இருந்து 300 கிலோமீட்டர், ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்குள்ள வித்தியாசம் 500 கிலோமீட்டர் தொலைதூரம், 300 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்குது. அந்த மலைக்கு இறைநேசர்களுக்கு அல்லாஹ் பறந்து போகக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அந்த மாதிரி போனவங்க மூசா அபு இம்ரான் சைதரானி லுஹா தொழுகையை அடிப்பகுதியில் தொழுதாங்க. அசர் தொழுகையை உச்சிக்கு போயிட்டாங்க. 300 வருஷம் எப்படி போனாங்கன்னு கேட்க, அதுதான் அற்புதங்கிறது. அப்போ அங்கே தொழுதுட்டு அங்கே இருக்கும் பொழுது அந்த மலையை சுற்றி ஒரு பாம்பு இருக்கான், அந்த காஃபுங்கிற மலையில். அப்போ அவங்க கூட இருந்தவங்க சொன்னாங்க, இந்த பாம்புக்கு ஒரு சலான் சொல்லுங்க, நீங்கள் ஒரு சலான் சொல்லுங்கள், உங்களுக்கு பதில் சொல்லணும். சரி சொல்கிறாரு, கூட உள்ள நண்பர் சொல்கிறாருன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அந்த காஃபு மலையில் போடப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அரிசி சிம்மாசனம் இருக்குது இல்லைங்க, அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்குல்லங்க, அந்த சிம்மாசனத்தை பற்றியே எழுதியிருப்பாங்க. அந்த சிம்மாசனம் ஒரு பாம்பு போடப்பட்டிருக்கிறது. அதில் அந்த பாம்பு டெய்லி என்ன தஸ்பீஹ் செய்திருக்கு. நான் ஒரு நூல் எழுதியிருந்தேன் முன்னால், தாஹா நபியின் தெய்வீக திக்ர் துவாக்கள். அதில் கூட நான் எழுதியிருப்பேன் பாம்பினுடைய தஸ்பீ. அல்லாஹ்வுடைய அரிசியில் கூட ஒரு பாம்பு கடந்து தஸ்பீஹ் செய்துட்டு இருக்குங்கிறத கூட நான் எழுதியிருப்பேன். அதில் அல்லாஹ்வுடைய சிம்மாசனமே ஒரு பாம்புனால் மாலை போடப்பட்டு தான் கிடக்கு. அதில் அவன் பாருங்க, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் நிறைய சொல்லலாம். இறைநேச செல்வர்கள், இந்த இறைநேச செல்வர்களை எப்படி நேசிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி அந்த மூசா அபு இம்ரான் தானே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னோன்னே வா அலைக்கு சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அபு மதியன் ரஹமத்துல்லாஹி அலைஹி எப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த பாம்பு கேட்குதுங்க. ஷேக் அபு மதியன் ரஹமத்துல்லாஹி அலைஹி எப்படி இருக்காங்க? உனக்கு எப்படி தெரியும் அபு மதியனை பற்றி? எனக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அபு மதியனை பற்றி தெரியும். வழிமார்களை பற்றி உலகத்தில் எல்லாமே தெரியுங்கிறத சொல்லுது பாருங்க. அல்லாஹ் ஒரு ஆளை நேசம் கொண்டு விட்டால் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கிடுவான். உலகத்தில் இருக்கக்கூடிய ஈரமான எந்த பொருளும் இல்லை, காய்ந்த எந்த பொருளும் இல்லை. யாரை பற்றி தெரியும்? அபு மதியனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் என்று அந்த மகானை பற்றி உள்ள விஷயத்தை சொன்னதே அதுதான் சொன்னது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷாபானு தம்ருதாஷின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க மிஸ்ர் நாட்டில். ஷாஃபி இமாம் பிறந்தாங்கல்ல, கஸா. ஷாஃபி இமாம் பிறந்த இடம் மிஸ்ரில் கஸா என்ற இடத்துல தான் பிறந்தாங்க. அந்த ஊரில் தான் அந்த பெரிய ஷாபான் திம்ராதாஷி என்ற மகான் தங்கியிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பற்றி ஒவ்வொரு ஆளுக்களுக்கும் ஒரு ஸ்பெஷல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பாம்பை வசப்படுத்தி கொடுத்தான் எல்லாம். கடல் நடந்து போனாங்களா இல்லையாங்க, கடலை கடந்து போனாங்கல்ல, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மையத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான். இது மாதிரி ஒவ்வொரு இறைநேசர்களுக்கும் அல்ல ஒரு அற்புதத்தை கொடுத்தான். இந்த இறைநேசருக்கு என்ன அற்புதம்னா, விஷச்செந்துகள் எல்லாம் இவங்களுக்கு கட்டுப்படுமா. இவங்களுக்கு அந்த ஷாபான தம்ருதாஷிங்கிற இறைநேசருக்கு ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சான். அந்த பாம்புக்கு இவங்க ஒரு பேரே வச்சுருந்தாங்க. அந்த பேரை சொல்லி திடீர்னு கூப்பிடுவாங்களா, அந்த பாம்பை கூப்பிட்றாந்தா அவங்க முட்டில் உட்காந்துக்கும். போக சொன்னால் உடனே போயிடும் அது என்று அவங்களுடைய வரலாறுல எழுதி காட்டியிருப்பாங்க. இப்படி பார்க்கிற பொழுது
இறைநேச செல்வர்களில் பெண்களை பற்றியும் எழுதியிருப்பார் யூசுப் நபஹானி. அதில் உம்மு சத்துல் ஒரு அம்மாவை பற்றி எழுதியிருப்பாங்க. உம்மு சத்துல், இந்த உம்மு சத்துல் அம்மா இருக்காங்களே, இந்த நாயகியினுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. மலைப்பாம்புகள் அவங்க கையில் வந்து தண்ணி குடிக்குமா, அஃபா அப்படின்னு இருப்பார். அஃபானா மலைப்பாம்பு. மலைப்பாம்பு வந்து அந்த உம்மு சத்துல் நாயகியினுடைய கையில் வந்து தண்ணி குடிக்கும். அவங்க அவங்க இப்போ தலைமாட்டில் வந்து மற்ற நாகங்கள் கருநாகங்கள் அவங்க தலைமாட்டில் வந்து தூங்கும்னு எழுதுறாங்க. பாம்பு தூங்கிட்டு போனால் சும்மா தூங்குமாங்க, சும்மா விடுமா? ஆக பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைநேசர்களுடைய வரலாறுகளை ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய விஷயங்கள் நம்ம சேரில் சாங்கி தூங்கிக்கிட்டு இருப்போம். நாம் கேட்குறோமோ இல்லையோ, இறைநேசர் பேசுனா சேர்கள் கூட பயானு கேட்கும். ஒரு நாள் தின்னூரில் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவுலியாக்களுக்கு எல்லாமே கட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த கட்டுப்பாடில் ஒன்று தான் இதோ கிடக்கக்கூடிய சேர்களை பார்த்து, இதோ இருக்கக்கூடிய சேரை பார்த்து கட்டில் பார்த்து இந்த 4 மூலையிலையும் நீங்கள் அப்படியே சுற்றுங்கன்னு நான் சொன்னால் கூட சுற்றும் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. அந்த கட்டில் தானாகவே வீட்டுக்குள்ளே ஒரு 4 ரவுண்ட் அடிச்சு. அவங்க என்ன சொன்னாலும் உடனே கேட்கக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதை. அதே மாதிரி மீன்கள் பாருங்கள், மீன் இறைநேசர்களுக்கும் மீன்களுக்கு எவ்வளோ விஷயங்கள். கசாலி இமாமை பற்றி வரலாறு எழுதியிருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் சபூரி கசாலி இமாமுடைய சிறப்பில் ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. கசாலி இமாம்கிட்ட ஒரு மனிதர் கல்வி படித்தார், காலி அபு தையீப் என்பவர். ஞான கல்வி படிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு போட்டில் போயிட்டுருக்கார். ஒரு பெரிய மீன் வழியில் மறிக்குது. எங்கேருந்து வர்றீங்க? கசாலி இமாம்கிட்ட நான் கல்வி படித்து வரேன். உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும். அவர் என்ன செய்கிறார், அந்த மீன் வழி மறிக்கும் பொழுது தான் ஒரு பெரிய ஆளுங்கிறதா காட்டுறார். நான் யார் தெரியுமா? உன்ன மாதிரி நான் ஒரு கல்வி கடல். என்ன மாதிரி ஆள்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி வழி மறிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த மீன்கிட்ட இவர் கிராஸ் பண்ணுறார். சில பேர் கேட்பாங்களே, அரசியல்வாதியே யார் தெரியுமா என்கிட்ட வந்து கேட்குறான்ட்டு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்பாங்களே, பெரிய ஆளுப்பா அங்கே போன அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது பேச ஆரம்பிச்சு, அவர் சொல்ல ஆரம்பித்தார். உடனே அந்த மீன் சொல்லிச்சு, நீங்கள் கல்விக்கு கடல்னு சொல்லி இல்லை, நான் ஒரு சந்தேகம் கேட்குறேன், நீங்கள் அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு ஆள் இறந்து போயிட்டா என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு இதாக இருக்கணும். தலாக் சொல்லிட்டா அதுக்கு ஒரு இதாக இருக்குது. ஒரு ஆள் உருமாறிட்டார், ஆளே உருமாறிட்டார், அப்போ அவள் பொஞ்சாதி எப்படி இதாக இருக்கணும்? அவருக்கு தெரியல. ஏன்னா இறந்து போனால் 4 மாதம் 10 நாள் எல்லாத்துக்குமே தெரியும். தலாக் சொல்லிட்டா அது மாதவிடாயை கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்யணும், 3 மாதமோ அது நம்ம அதை கணக்கு பண்ணி சொல்லணும். இது உருமாறிட்டான்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியல. உடனே நான் கசாலி இமாம்கிட்ட போய் கேட்டு வரேன்னு அந்த மனிதர் திரும்ப போகிறார். போன உடனே அவங்க கேட்டாங்க, எங்கங்க போயிட்டு திரும்ப வந்துட்டீங்க? இல்லை, இது மாதிரி ஒரு மீன் வந்து வழி மறித்து கேட்குதுன்னு. அப்படியா? உருமாறினவர் மட்டையா உணர்வு இல்லாத ஒரு பொருளாக மாறினா இறந்ததுக்கு சமம். ஏன்னா கல் மண்ணில் உணர்வு இல்லை, அப்போ இறந்த இதாக இருக்கணும். அது ஒரு நாயாக மாறிட்டார் அல்லது ஒரு யானையாக மாறிட்டார்னா அதுக்கு உயிர் இருக்குல்ல. கணவனுடைய உருவம் இல்லை, ஆனால் உயிர் இருக்குதா இல்லையா? அப்போ தலாக்கு சொன்ன இதாக இருக்கணும். தலாக்கு சொன்னாலும் அவர் வேற ஒரு இடத்துல கணவன் இருப்பார், உறவு இருக்காது, உயிர் இருக்கத்தானே செய்யும் அவருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்லி விட்டாங்க. இந்த பதிலை வந்து சொன்ன உடனே அந்த மீன் சொல்லிச்சான், லாக்கல் பஹர், கசாலி இமாம் தான் கடல், லா அந்த நீ கிடையாது. அப்போ கசாலி இமாமை எது நேசிக்குது? ரசூலா சொன்னாங்கல்ல, ஆலிம்களை கல்விமான்களை கடலில் உள்ள மீன்கள் கூட அவங்களுக்கா பாவ மன்னிப்பு தேடுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? ஆக பார்க்கிற பொழுது இது மாதிரி ஒரு விஷயம் அல்ல. இன்னைக்கு புகாரி, முஸ்லீம், திருமிதி, அபுதாவுது இப்படி தான் 6 ஆதாரபூர்வமான கித்தாபுகள், 6 கிரந்தங்கள். அதில் திருமிதி இமாமுடைய கித்தாப் திருமிதி ஷரீஃப். இந்த திருமிதி இமாமுக்கு ஒரு காலத்தில் அரசாங்க எதிர்ப்பு இருந்தது. எந்த அளவுனா, வழிமார்களுக்கு விழா எடுத்தால் நம்ம அசரத்து சொன்ன மாதிரி வழிமார்களுக்கு விழா எடுத்தால் அங்கே போட்டிக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி திருமிதி இமாமுடைய ஹதீஸில் திருமிதி இமாம் ஒரு கித்தாப் எழுதுனாங்க. வழிமார்களை பற்றி ஒரு கித்தாப் எழுதுனாங்க. இலலு ஷரியா கத்துமுல் அவுலியா அப்படின்னு ஒரு கித்தாப் எழுதுனாங்க. அதில் சில பேர் என்ன செய்யிட்டான், இவர் வழிமார்களை நபிமார்களோட பெரிய ஆளாக ஆக்குறாரு, அதனால் இவர் கித்தாபெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இட்டு கட்டினான். கோவம் வந்துடுச்சு அவங்களுக்கு. இப்படியாடா சொல்கிறீங்கன்னு அவ்வளோ கித்தாப்பையும் ஒரு பெட்டியில் வச்சாங்க. தஜிலா நதியில் கொண்டு போட்டான்.
கஷ்டப்பட்டு எழுதின கிதாபுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, திருமதி இமாம் என்ன பண்ணாங்க, தஜ்லா நதி இருக்குல்லங்க, ஈராக்கில் உள்ளதில் தஜ்லா நதி, யூப்ரிட்டிஸ் நதின்னு சொல்கிறாங்களே, அதில் கொண்டு பெட்டியில் கொண்டு இப்போ வச்சு போட உடனே உள்ள தண்ணியிலேருந்து ஒரு கை வந்த மாதிரி இருந்துச்சு அந்த கிதாபை வாங்குறது. உள்ளே போய் சொன்னாங்க, எனக்கு பின்னால் அல்லாஹ். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த கடலின் வானவர் என்னிடத்திலே சொன்னார், இந்த கடலின் வானவர் என்னிடத்திலே சொன்னார், கியாமத்து நாளுடைய நெருக்கத்தில் அல்லாஹ் இந்த கல்வியை நீ எழுதின கிதாபுகளை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்று இந்த கடலின் வானவர் இடத்திலே சொன்னார்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழிச்சு ஒரு மீன் வந்து அந்த கிதாபுகளை வெளியே கக்குச்சான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கக்குச்சிலங்க, மீன் கக்குச்சில, அதை நம்புறமா இல்லையா? ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போன ஒரு மனிதர் வெளியே வந்த சரித்திர உலகத்தில் யாருக்கா இருக்கா? அவ்வளோ கிதாபுகளும் வெளியே அந்த கக்குனதாக எவ்வளோ வரலாறு இந்த செய்தி வந்திருக்கு தெரியுமா? அப்போ மீன்கள் நேசிக்கிறது, பாம்புகள் மட்டுமில்லை, மீன்கள் நேசிக்கிறது. சுல்லா சொன்னாங்க, தவளையை வந்து சத்தம் போட்டால் தவளை கத்துதுன்னு சொல்லாதீங்க, தவளை தஸ்பீ செய்யுது. தவளையை வெட்டாதீங்க. ஒரு டாக்டர் வந்து கேட்டார் ரசூல்லாட்ட, நான் ஆராய்ச்சிக்கா அதை வெட்டட்டா, மருந்துக்கா? அதில் மருந்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெட்டக்கூடாது. ஏன்னா அது தஸ்பீ செய்யுதுன்னு மட்டும் சொல்லலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைநேசருடைய நெருப்பு அவன் நம்ரூது பற்ற வச்ச பொழுது தன்னுடைய வாயால் தண்ணி கொண்டு வந்து அந்த நெருப்பை அணைச்சிது. இறைநேசருக்கு ஹெல்ப் பண்ணிச்சது. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்பானி கொடுத்ததுனால தானங்க நம்ம 40,000 கொடுத்து மாடு வாங்குகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நேசித்து தானே செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எது நேசிச்சுது? தவளை நேசிச்சுது. அதனால தான் நீ அதை வெட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி பாருங்கள், சிலந்தி உலகத்திலே உலக இஸ்லாமிய வரலாறுலேயே 4 உயிரினங்களுக்கு தாங்க சிலந்தி வளர்ப்பின்னு இருக்குது. ரசூலுல்லாஹ் சவுர் குகையில், மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகிற சவுர் குகை, சவுர் குகையில் நம்ம பார்த்தோம், சியாரத்துக்கு போகும்போது பார்த்தோம். அது மாதிரி நபிமார்கள் 2 பேருக்கு இது வலைப்பின் இருக்கிறது, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆள் சஹாபாக்கள்ல ஒரு 2 பேருக்கு வலைப்பின் இருக்கு. அதில் ஒரு ஆள் யாருன்னா, அது வேற ஒரு சஹாபிகளுடைய நிகழ்ச்சி. இன்னொன்று இறைநேச செல்வர் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஸைனுல் ஆபிதீன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மகன் இருக்காங்கல்லங்க, ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. ஷியாக்காரங்கன்னு சொல்கிறோம்ல, ஷியா கூட்டம் சொல்கிறோம்லங்க. இந்த ஷியா கொள்கையுடைய கொள்கை என்னன்னா, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுவை போற்றுவோம், அபூபக்கரை தூற்றுவோம். ஷியாக்களுடைய கொள்கை என்னது? அலியை போற்றுவோம், அபூபக்கர் உமரை தூற்றுவோம். இந்த 2 பேரை மட்டப்படுத்துவோன்னு அர்த்தம். ஆனால் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு மகன் தான் ஸெய்த். அவங்க சொன்னாங்க, இங்கே வாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவை போற்றுவோம், அபூபக்கர் உமரையும் போற்றுவோம், அதுதான் என் கொள்கைன்னு சொன்னாங்க ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள போட்டுட்டு இவங்களை தூட்ட மாட்டோம்னு சொன்னோன்னே, உங்களை நாங்கள் விட்டுட்டோம், நீங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சுக்கன்னு சொல்லி ஷியாக்கள்கிட்ட இருந்து ஒரு கொள்கை பிரிஞ்சது தான் ஸெய்தியான்னு கூட்டம். இந்த ஸெய்தியா கொள்கை விளங்குச்சுல்ல, ஷியாக்கள் திட்டுவான், நம்ம என்ன செய்வோம்? நம்ம சுன்னத்துல் வல் ஜமாஅத் என்ன செய்வோம்? அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் புகழ்வோம், அபூபக்கர் சித்திக் அவங்களையும் அப்படி தானே செய்வோம். இந்த ஸெய்த் ரலியல்லாஹு இருக்காங்களே, இந்த ஸைனுல் ஆபிதீனுடைய மகன் ரசூலுல்லாஹ்வுடைய 3வது தலைமுறை பேரர். இவங்களை அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், யூசுஃப்ங்கிற ஒரு அரசியல்வாதி ஈராக்கில் அதிபராக இருக்கும் பொழுது 2 வருஷம் நிர்வாணமாக தூக்கில் போட்டான். தூக்கில் போட்டு பாடியை 2 வருஷமாக பாருங்கள். ஆட்டோ சங்கர்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தான், முன்னால் சேலத்தில் தூக்கு போடப்பட்டது. பாடியை கொண்டு வந்து பஞ்சாயத்து கையில் கொடுத்தான். உயிர் போகிற வரைக்கும் தானுங்க அவன் அக்யூஸ்ட், அவன் குற்றவாளி. போன பிறகு அவன் பாடி எங்கேயும் கொண்டு அடைக்க எங்களுக்கு சம்மந்தில் அப்படி தானே கொடுக்குறான் கவர்மெண்ட்டே. அப்படி தான், எவ்வளோ பெரிய கிரிமினல் ஆயிருந்தன் ஆளை உயிர் போன பிறகு கூட அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைய, அந்த இரத்தத்தில் வந்த வாரிசை அப்படியே நிர்வாணமாக தொங்க விட்டுருந்தான் 2 வருஷமாட்டு. 2வது தீயை வச்சு கொளுத்துனா, அது 2வது. அந்த மர்மஸ்தானத்தை சிலந்தி வந்து வலைப்பினிச்சான் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை இறைநேச செல்வர்களுக்கு. அப்போ சிலந்தி வந்து என்ன செய்யுது பாருங்க. இதே இந்த ஹயாத்துல் ஹயவானுங்கிற கிதாபில் எழுதியிருப்பார், உயிரினங்களின் அந்த வரலாறில் குளவின்னு சொல்லலாங்க. குளவி குட்டினா நம்ம வீக்க வந்துடுது. குளவி தேனின்னு சொல்லலாம். அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஜன்பூர்னு சொல்லுவாங்க அரபியில், குளவின்னு சொல்லலாம், தேனின்னு அர்த்தம் இருக்குது. அதில் முஸ்லீம்கள் ஒரு இடத்துக்கு போர் செய்ய போயிருந்தாங்க. போகும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தன் என்ன செய்தான்னா, அபூபக்கர் சித்திக் உமர் 2 பேரை திட்டிக்கிட்டே வந்தான். அப்போ அந்த கூட்டத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, எப்பா சஹாபாக்களை திட்டாதப்பா,
அது நீ திட்டுற ஆட்கள் ரசூல்லா பக்கத்தில் அடக்கப்பட்டவங்க, இவங்களை திட்டாதப்பான்னு சொன்னால் அந்த ஆள் கேட்கல. கொஞ்சம் நேரம் கழித்து அவன் என்ன செய்தான், பாத்ரூமுக்கு போனவன் ரெண்டாவது திரும்ப வரவே இல்லை. காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தமாக கிடக்கு. எங்கே போனவன்? பாத்ரூம் போனானா இல்லையாங்க காட்டுக்கு. என்னடா பாத்ரூம் போனான், இங்கேருந்து போனான். குளவி கூட்டங்கள் அவனை அப்படியே மொச்சி நிற்கிது, அவனை கடிச்சு. பக்கத்தில் போய் காப்பாற்ற போனால் அவங்க மேலே பாய போகுது. பக்கத்தில் வந்தால் உன் மேலே பாஞ்சிடுவேன் அப்படின்னு ரெடியாக நிற்கிது. கடைசியில் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக நறுக்கிட்டவனை. எவன் அபூபக்கர் சித்திக் உமர்லான்னு உங்களை திட்டினானோ, திட்டாதப்பான்னு சொன்னால் கேட்கல. கடைசியில் எது வந்துட்டு? குளவி கூட்டங்க. அப்போ குளவி கூட்டங்களும் சஹாபாக்களை நேசிக்குது, நம்ம பயான கேட்குது, ஹதீஸை பார்க்காட்டாலும் பேசுகிறத கேட்குதுன்னு அர்த்தம் தானே. துண்டு துண்டாக ஆக்கிட்டு கடைசியில் அந்த பாடி வந்து அப்படியே நொறுங்கி போய் கொத்துக்கறி போடப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. எப்படியா அடக்கணுமா? அதை அடக்கிறதுக்கு கடப்பாறையை வச்சு கபரு தோண்டினா கபரை தோண்ட முடியல. அது பாறையாக மாறிட்டு, கல் மண் வந்து பாறையாக மாறிட்டு. நீ உள்ளே விடமாட்டவன், இவனுக்கு இங்கே இடம் கிடையாது, நான் இவனை சுமக்க மாட்டேன்ட்டு. கடைசியில் பார்த்தா கபர் தோண்ட முடியல. கபர் நேசிக்குதுங்க அபூபக்கர் சித்திக் நாயகத்தை. நீ ராஸ்கல் ஒன்றையே நாங்கள் உள்ளே ஏற்ற மாட்டேன்டான்னு. கடைசியில் மரத்தினுடைய இலையெல்லாம் தூக்கி மேலே தூக்கி தரையில் போட்டு மரத்தினுடைய இலையை தூக்கி மேலே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை சொல்லி முடிப்பாங்கன்னா, இறைநேசர்களை எது நேசிக்கிறது நமக்கெல்லாம் நல்லா தெரியும். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வரும், ரசூல்லா ஒரு உளவு படையை அனுப்பி வச்சுருந்தாங்க, 10 பேர் கொண்டு ஆசிம் ரலி அல்லானுங்க. இவங்க மலையில் இவங்க வர்றது அவங்க தெரிஞ்சு போச்சு எதிரிகளுக்கு. உடனே சுற்றி வளைச்ச உடனே மலையில ஏறிட்டாங்க. மலையில் தெரியும் அவங்களுக்கு. மலையிலே நின்றுக்கிட்டாங்க. நின்றுட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் என் உடலை இவங்க கைப்படாமல் காப்பாற்றியல்ல, இந்த நாற்றம் முடித்த இந்த காப்பீர்கள் கையை மேலே படாமல், என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் என் மேலே படாமல் யா அல்லாஹ் நீ காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அம்பு விட ஆரம்பித்தான். இவங்க அம்பு விட்டாங்க, அவங்க அம்பு விட்டாங்க. கடைசியில் மலையிலேயே ஒப்பாத்தாயிட்டாங்க. அந்த தலையை எடுத்து கொண்டு வந்தால் நான் 10 ஒட்டகை பரிசு தர்றேன்னு ஒரு பொம்பளை அறிவிச்சா. அந்த மண்டை ஓட்டில், ஆசிமுடைய மண்டை ஓட்டில் நான் மது குடிப்பேன், 10 ஒட்டகை தரேன். நிறைய பேர் அந்த 10 ஒட்டகைக்காக மலை ஏறினான். பக்கத்தில் வந்தால் பெரிய தேனி ஈக்கள் அந்த ஜனாசாவை சுற்றி நின்று அவர்களுடைய தலையை வெட்டப்படாமல் பாதுகாத்ததான். யாருக்கு? அதனால தான் ஆசிம் ரலியல்லாஹுக்கு ஹுமத் தபூர், தேனி ஈக்களால் பாதுகாக்கப்பட்டவர். பக்கத்தில் வந்தால் பாஞ்சு அடிக்க வந்துச்சு. ஆகா இது சரி வராது, நம்ம இந்த பக்கத்தில் போக முடியாதுன்னு எல்லாரும் கீழே இறங்கி போயிட்டான். எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலிமார்களுடைய வரலாறுகள் எடுத்துக்கொண்டால், மரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மரம் தானே அப்படின்னு. ஒரு நாள் முள்ளு மரத்துக்கு அடியில் பக்கீர் இப்னு அப்துர் ரஹ்மான் சொல்லுவாங்க, முள்ளு மரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் உட்காந்துருந்தோம், ரொம்ப அழகான இடம். அப்போ நான் பக்கத்தில் ரின்னூனில் மிஸ்ரி ரஹமத்துல்லாலே இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், என்ன அழகாக இருக்குது, அழகான ஃப்ரெஷ்ஷாக பேரத்தம்பளம் இருந்தால் நல்லா இருக்குமா இப்போ சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சிரிச்சிட்டு, பேரத்தம்பளம் தானே அவங்களுக்கு வேணும், முள்ளு மரங்க, முள்ளு மரத்தை பிடிச்சி ஒரு ஆட்டினாங்க, பேரத்தம்பளம் போடுது. பாருங்க, இயற்கை கூட இறைநேசர்களுக்கு முன்னால் இயற்கையை கூட தன்னுடைய இயற்கையை மாற்றி கொள்ளுது பாருங்க. உடனே தூங்கிட்டோம். அப்புறம் நான் அசைச்சா முள்ளு தான் கொடுது. யார் சொல்கிறா? பக்கீர் இப்னு அப்துர் ரஹ்மான் சொல்கிறாங்க, ரின்னூனில் மிஸ்ரி அசைக்கும் போது என்ன இருந்துச்சு, கேட்கும் பொழுது அந்த பழம் விழுந்துச்சு. எனக்கு வந்து அல்லாம ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி, பகதாதில் ஷிபிலின் பேரில் எத்தனை வலிமார்கள் இருக்கிறாங்க. இங்கே மஞ்சள் கொள்ளையில் கூட ஷிபிலி பாவன் ஒரு ஆள் அடங்கியிருக்காங்க. நம்ம அங்கே பயானுக்கெல்லாம் போயிருக்காங்க உருசுக்கு. ஷிபிலி ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, ஒரு சத்தியம் பண்ணியிருந்தாங்க. என்ன சத்தியம்? தாஜுத்தீன் சுபுக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வரலாறு எழுதியிருப்பாங்க. ஷிபிலி இமாமுடைய சத்தியம் என்ன, நம்மளாம் அந்த ஒரு சத்தியம் பண்ணியிருக்கோமா? யா அல்லாஹ், அல்லாமி சத்தியமா நான் ஹராமானதை நான் சாப்பிடவே மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பசியாக இருந்துச்சு. அப்போ என்ன செய்தாங்க, ஒரு மாதுளம்பழத்தை பார்த்து என்ன செய்தாங்க, அதை அப்படியே எடுக்க போனாங்க. அந்த மரம் பேசிச்சு, எடுக்காதீங்க, கையை நீட்டாதீங்க, நான் ஒரு யூதனுக்கு சொந்தமானது, சாப்பிடாதீங்க. அந்த மரம் பேசிச்சுங்க. அப்போ யாரை நேசிக்கிறது? இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறுல எவ்வளோ வரலாறுல வரும் தெரியுமா? ஒரு நாள் இவங்க ஒரு குட்டையான மாதுளை செடி, ஒரு குட்டை, அது பேர் எழுதுறாங்க, ரொம்ப குட்டையாக இருக்கும். அது பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாங்க இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி. பக்கத்தில் முஹம்மதுங்கிற அவங்களுடைய சீடர் இருந்தாங்க. அப்போ அது சொல்லுது, என்னுடைய பழத்தை எடுத்து சாப்பிடுங்க,
அபா இஸ்ஹாக், இஸ்ஹாக்கின் தந்தையே, ஏன்னா அவங்களுக்கு மகன் இஸ்ஹாக்கு இருந்தார், அதனால சொல்லுது, இஸ்ஹாக்கின் தந்தையே என்னிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்க. இவங்க அதை குனிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, எடுக்கவே இல்லை. பக்கத்தில் நான் இருந்தேன்ல அந்த முகம்மதுங்கிறவர், முகம்மதே நீங்களாவது சொல்லுங்க, என்னுடைய மேலே இருந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடட்டு நீங்களாவது சொல்லுங்க அவங்களுக்கு. திரும்ப சொன்னாங்க. திரும்ப அந்த மரம் சொல்லுது, இஸ்ஹாக் அவர்களே நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லவே காதில் கேட்குது அப்படின்னு சொன்னவொடனே எஞ்சிட்டாங்க. அதில் 2 பழத்தை எடுத்தாங்க. ஒரு பழம், அது 2மே புளிப்பாக தான் இருந்தது. இவங்க எப்போ அதை சாப்பிட்டு போனாங்களோ அதோடு அந்த பழம் இனிப்பாக மாறிவிட்டு, அதோடு அந்த குட்டை மரம் நெட்ட மரமாக ஆகிப்போச்சு. எந்த அளவுனா அந்த மரத்துக்கு பேரே அது இறைநேசர்களினுடைய மரம் என்றே அதுக்கு பேர் சொல்லப்பட்டதான். அந்த அளவிற்கு மரங்கள் கூட அவங்களை இறைநேசர்களை நேசிக்கிறது என்பதை நாம் சொல்லி காட்டுறோம். நெருப்பு, தண்ணி இதெல்லாம் யாரையுமே விட்டு வைக்காது. சுனாமி யாரையாவது விட்டு வச்சுதா? அது மாதிரி நிறைய இடத்துல துருக்கி, ஜப்பான் போன்ற இடங்கள் எல்லாம் வந்து எரிமலை கிளம்பிச்சு, எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டது. அது மாதிரி மதீனாவில் திடீரென்று எரிமலை கிளம்பியது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தமீமுத்தாரி வீட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் போங்க, நெருப்பை போய் விரட்டிடுவாங்க. எதை போய் விரட்டிட்டு வச்சுடுறாங்க? தமீம், என்னங்க என்ன போய் விரட்டிட்டு வச்சுரு, எனக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் போய் தான் விரட்டிட்டு வரணும். கையில் துணியை கொண்டு போயிட்டு சு 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 அப்படின்னு கையில் துண்டை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட, உமர் ரலியல்லாஹு ஒரு சமயம் ஒரு துண்டை கொடுத்து தன் அடிமைகளை கொடுத்து, மதீனா ஒரு இடத்த தீ விபத்து ஏற்பட்டது, கொண்டு போ, ஹுது ஹாதர் ரிதா, இந்த துண்டை தலையை போட்டுக்கோ, சொல் ஹாதா ரிதா உமர், இது உமர் கொடுத்த துண்டு என்று சொல். துண்டை வச்சு தெளி விரட்டுவோம்லங்க. அது மாதிரி அதுக்கு பிறகு மதீனாவில் அந்த நெருப்பு, உள்ளே போன நெருப்பு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அது மாதிரி ஒரு சமயம் நிலநடுக்கம் ஏற்பட்டது. கையில் ஒரு தடியை வச்சுட்டு உமர்லான்னு சொன்னாங்க, உஸ்குன், அமைதியா, அது அடங்கு. அதுக்கு பிறகு ஃபமா வக்காத்தில் ஜல் ஜல்லத்து பாதல் மதீனா, மதீனாவில் அதுக்கு பிறகு நிலநடுக்கமே வந்தது இல்லையா. பாருங்க, பூமி நேசிக்கிறது, நெருப்பு நேசிக்கிறது. நீங்கள் பாருங்க, ரசூல்லாவுடைய காலத்தில் இஸ்லாத்தை தழுவுனாங்க, ரசூல்லாவை பார்க்கல. யமன் நாட்டில் இருந்தாங்க அபு முஸ்லிமுல் ஹவுலானி ரஹமத்துல்லா அலை. அங்கே ஒருத்தன் நபின்னு சொல்லி தானே சொல்லிட்டு இருந்தான். இவங்க சொன்னாங்க, உன்னை ஏற்றுக்கிற முடியாதுடா, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் முசைலமா, அதாவது அவன் வந்து அஸ்வதுல் அனசி, அவன் பேர் அஸ்வது ரசூலுல்லான்னு சொல்லிட்டு இருந்தான். நான் உடனே ரசூல்லான்னு சொல்ல முடியாதா, நான் லா இலாஹ இல்ல முகமது ரசூல்லா தான் சொல்லுவேன், தூக்கி போடு நெருப்புல அப்படின்ட்டான். நீங்கள் போலீஸில் பார்த்தீங்கன்னா தண்டனையில் பல தண்டனை இருக்குது. அதில் ஒரு தண்டனை அந்த காலத்தில் வந்து நெருப்பில் போடுற தண்டனை. நெருப்பில் தூக்கி போட்ட உடனே அபு முஸ்லிமுல் ஹவுலான் ரஹமத்துல்லா அலைஹி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லிகிட்டே கிடந்தாங்க. அடுப்பை பற்ற வச்சா நெருப்பு அவங்க மேலே எரியவே இல்லை. அவங்க கையில் கெட்டிருந்த கயிறு தான் கரிஞ்சதை தவிர அபு முஸ்லிமுல் ஹவுலானி நெருப்பில் கரியவே இல்லை. நெருப்பு நேசிக்கிறது. இவர் ஒரு மோமின், இவர் ரசூலுல்லாவுடைய நேசர். பயந்துட்டான். அவன் ஆட்கள்லாம் சொன்னாங்க, முதல்ல இவர் ஊரை விட்டு அனுப்புங்க, நெருப்பு இவரை சாப்பிடலை, நெருப்பே நேசிக்குது, இதை வச்சே இவருடைய கொள்கை வளர்ந்துடும், நம்ம கொள்கை தோற்று போயிடும். அதனால தான் இந்த செய்தி இவர் மதீனாவுக்கு வந்த உடனே கேட்டாங்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் தானா அந்த நெருப்புடையவர், நீங்கள் தானா? ஆமாம். உங்களை தானே நெருப்பு சாப்பிடல? ஆமாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். என்னுடைய காலத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு ஆளை அல்லாஹ் என்னைய பார்க்க வச்சானே இறப்புக்கு முந்தி, அந்த ஆண்டவனுக்கு எல்லாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானங்க நெருப்பு சாப்பிடலை. ஆக நெருப்பினால் நேசிக்கப்பட்டவர்கள் இறைநேச செல்வர்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலான்கிட்ட சொல்லப்பட்டது, உங்கள் வீடு தீப்பிடிச்சி எரியுது. எரியாது, ராங் மெசேஜ், எரியாது. என்னங்க எரியாதுங்கிறீங்க? நாங்களங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறோம், எரியாதுங்க, என் வீடு எரியாது. இல்லைங்க, பக்கத்து வீடு 2வது ஒரு ஆள் வந்து சொன்னார், உங்கள் வீடு எரியுது. என் வீடு எரியா, பக்கத்து வீடு எரியலாம், என் வீடு எரியாது. சரிங்க, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறீங்க? அப்படி கேளுங்க. ரசூலுல்லாவால் நாங்கள் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். எங்களுக்கு ரசூலுல்லாஹ் வந்து தற்காப்புக்கு நிறைய சொல்லி தந்திருக்காங்க. அதில் ஒரு மந்திரம், அதை ஓதினவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்து வராது. நான் ஓதியிருக்கேன், எப்படி வரும்? ஆக அந்த அளவிற்கு நெருப்புக்கு கூட எந்த வீடை கரிக்கணும், எந்த வீடை கரிக்காது. ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் தொழுதுட்டு இருந்தாங்க. திடீர்னு மதீனாவில் பள்ளியாசல் தீ பிடிச்சிது. எல்லாரும் ஓடினாங்க. இவங்க தொழுதுகிட்டே அப்படி இருந்தாங்க. இவங்க பக்கத்தில் இருந்தவங்க நெருப்பு தானாகவே அணைஞ்சிட்டு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூஃபா நகரில் ஒரு மலை பிரதேசத்தில் தொழுதுட்டு இருந்தாங்க. ஒரு மலைப்பாம்பு கழுத்தை சுற்றினா யாராவது உயிரோடு தப்புவாங்களாங்க? தொழுதுகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தானாகவே கலந்து போயிட்டு. மகானியில் மாப்பிள்ளை பாம்பு எழுதியிருப்பாங்க, அந்த செய்தி எழுதியிருப்பாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறைநேசர்களுக்கு மதிப்பு தெரியவில்லை. கர்ச்சிப், இதே கர்ச்சிப்புங்க,
ரசூல்லாவுடைய கர்ச்சிப் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூல்லாவுடைய ஒரு கர்ச்சிப்பு என்கிட்ட இருந்துச்சுங்க. ரசூல்லா சாப்பிட்டுட்டு வாயை துடைக்கிற கர்ச்சிப்பு. யாராவது விருந்தாளிகள் வந்துட்டா அதை அழுக்காயிருச்சுன்னா நம்ம துவைக்க போட மாட்டேன், நெருப்பில் போடுவேன். அந்த நெருப்பு அப்படியே புது கர்ச்சிப்பா அப்படி மிஷின் மாதிரி வெளியே வந்து போடும். அப்படிதான் நான் இதை வச்சிருக்கேன். ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க, நெருப்பு எங்க வாய்ப்பட்டதை நெருப்பு சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாருங்க, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், அஹமது இமாமை பற்றி எழுதியிருப்பாங்க வரலாறுல. இமாம் தஹபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அஹமது இமாமுடைய மகன் சாலிஹி, அவருக்கு கல்யாணம் நடந்தது, மகனுக்கு கல்யாணம் நடந்தது. கல்யாண வீட்டில் எவ்வளோ சாமான் இருக்கும், பீரோடு கட்டில் எவ்வளோ புது புது சாமான்லாம் பெண் வீட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய சாமான் இருந்தது. தீ விபத்தில் எல்லாமே கரிஞ்சு போச்சு. அஹமது இமாமுடைய பையனுடைய கல்யாணத்தில் உள்ள வீட்டில் உள்ள புது சாமான்லாம் கரிஞ்சு போச்சு. ஒரே ஒரு சாமான் மட்டும் கரியலை. எது? அஹமது இமாம் தொழுத முசல்லா மட்டும் கரியலை. அஹமது இமாம் தொழுத முசல்லா என்ன செய்யல, கரியல்ல. பாருங்க, அந்த தீக்கு தெரிகிறது இது யாருடைய முசல்லா, அஹமது இமாமுடைய முசல்லா. இன்னைக்கு பாருங்க, பாரசீகத்தில் சஹாபாக்கள் போருக்கு போகும்போது தண்ணிக்கு மேலே நடந்து போனாங்க. தண்ணிக்கு மேலே தஜிலா நதி கரையில் சஹாபாக்கள் எல்லாரும் சாயித் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு நினைச்சுதாங்க, தண்ணியில் காலை வச்சாங்க. குதிரை தண்ணியில் இறங்குச்சு. தண்ணிக்குள்ளே எவ்வளோ பெரிய கடல் மாதிரி, உலகத்திலேயே 4 நதியில் கடல் கப்பல் ஓடும். நைல் நதி கப்பல் ஓடுற நதி, புராத் நதி, தஜிலா நதி, யூப்ரட்டிஸ் நதி, கப்பல் ஓடுற நதிகள். ஆனால் கடல் மாற ஆப்பிரிக்க நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செய்தாங்க, தண்ணி மேலே எதை சொல்லிட்டு இறங்கினாங்க, லாலிக்க தக்தீருல் அசீசுல் அலீம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லிக்கிட்டு உள்ளே இறங்கினாங்க. யாசீனுடைய வரிகளையும் ஒமா கால் நஃப்ஸின் அன் தமூத்த இல்லா பீதில்லாஹி, உலகத்திலே இறப்பு என்பது என்றும் ஒரு நாள் வந்தே தீரும் சொல்லி பிஸ்மி சொல்லி இறங்கினாங்க. தண்ணிக்கு மேலே இடையில பேப்பரில் போட்டிருந்தா, சோவியத் ரஷ்யாவில் ஒரு பெரிய நதி குளிர்காலத்தில் ஐஸ் கட்டி அப்படியே தரையாக மாறிட்டு எல்லாரும் மேலே நடந்து போகிறோம். ஐஸ் பாறை மாதிரி ஆயிட்டுங்க, பாலை மாதிரி ஆயிட்டு. அது மாதிரி ஆகலைங்க, ஐஸ் பாறை மாதிரி ரஷ்யாலாமா ஆகலை. அலை அடிக்குது, தண்ணியாக இருக்குது, நுரைய கக்குது. ஆனால் எல்லாரும் இறங்கி நின்னா எல்லாத்துக்கும் இடுப்புறைக்கு தான் இருக்குது. ஆனால் கடல் ஆளாது. எல்லாத்துக்கும் எவ்வளோ தான் இருக்குது, ஒரு மனுஷன் இறங்கி நின்னா இடுப்பளவு தான் இருக்குது. குதிரைக்கு பார்த்தா முட்டுக்கால் அளவு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இங்கேருந்து கடல் இங்கேருந்து அங்கே வரைக்கும் பார்த்தா தலையை, அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஊர்வலம் நடக்குதுன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு தலையாக தெரியும், பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இங்கேருந்து கடல் முழுவதும் தண்ணி தெரியல, தலை தான் தெரியுது. பாருங்க, நீஞ்சி போனால் ஒன்று கப்பலில் போனால் அந்த கப்பல் தெரியும், தண்ணிக்குள்ளே போனால் உள்ள மூழ்கி தாங்க போகணும், தலை தானே தெரியும், தண்ணி தானே தெரியணும், தலை தெரியுது. அப்போ எப்படி போனாங்க? இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, குதிரைகள் டயர்டாயிருச்சுன்னு சொன்னால் அப்படியே தண்ணியில் அப்படியே எல்லா மணல் திட்டுகள் மாதிரி மேலே அப்படியே வந்துருமா. அதில் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு 2வது போகுமா. இந்த யானையை கூட்டு வரும்போது திடீர்னு படுக்க போட்டு கூட்டு வருவானுங்கள. இப்படி பல அற்புதங்கள். இதை பார்த்த பாரசீக நாட்டை சார்ந்தவங்க அக்கறையிலேருந்து பார்த்தாங்க, என்னடா இது தண்ணிக்கு மேலே நடந்து வர்றாங்க. ஹாவுலாயி தீவான், இவங்களெல்லாம் பேய்கள், இவங்க பேய் மாதிரில தெரியுது. பேய் தான் தண்ணியில் நடந்து வரும்னு சொல்லி ஊரை காலி பண்ணிட்டு ஓடிட்டான். 30,000 ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் இஸ்லாமிய வரலாறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு குரங்கு பிடுங்கி தான் நீங்க, குரங்கு பக்கத்தில் போனால் எல்லாத்தையும் பிடுங்கி தான் நீங்கள் புத்தாளத்தையும் பதிக்கல, பக்கத்தில் வந்து உடனே எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஓடிடும். இந்த மாதிரி குரங்கு கூட இறைநேசர்களை நேசித்திருக்கிறது. ஒரு இறைநேசரில் ஷேக் அலியுல் உமரி, உமர் அலியுல்லானுடைய சில்சிலாவில் வந்தவங்க, உமர் அலியுல்லானுடைய வாரிசில் வந்தவங்க தான் ஷேக் அலியுல் உமரி. அவங்க வாப்பா முஸ்தபல் உமரியும் வலியுல்லா, இவங்களும் வலியுல்லா. உமர் அலியுல்லானுடைய சந்ததியில் வந்தவங்க. இவங்க திமிஷ்க் நாட்டில், சிரியாவின் தலைநகர் திமிஷ்க் நாட்டில் பிறந்தவங்க. இவங்களை பற்றி எழுதுவாங்க, இவங்களை பற்றி சொல்கிறதே இப்ராஹிமுல் ஹாஜ் என்ற ஒரு தொழிலதிபர். அவர் வியாபாரி. எத்தனையோ முரீதீன்கள் வியாபாரிகள் இருக்கத்தானே செய்கிறாங்க ஞான ஆன்மீகத்தில். அது மாதிரி அவங்க லெபனான் நாட்டை சார்ந்தவர். அந்த வியாபாரி லெபனான் நாட்டை சேர்ந்த ஹாஜ் இப்ராஹிம் சொல்கிறாரு, எங்கள் ஷேக் இருக்காங்களே அலியுல் உமரி லெபனானுக்கு வந்தாங்க. வந்து இந்த லெபனானுடைய அவுட்ரு பகுதிக்கு ஒரு சமயம் நான் கூட்டு போனால் ஒரு இடத்துல ஒரு குரங்கை கட்டி போட்டுருச்சு. குரங்கை கட்டி போட்ட உடனே ஒரு கையில் உள்ள ஒரு பெரியவங்க கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்கள்ல, அசா கம்பு வச்சுருப்பாங்கல்ல, அந்த அசா கம்பை வச்சு அந்த அந்த குரங்கு அப்படியே குத்துன உடனே பாருங்கள், அந்த குரங்கு அந்த தடியை தீக்க தலையில் வச்சுக்கிட்டு வாயில் முத்தம் கூட்டுச்சு. யார்? அந்த இறைநேசர்களுக்கு எவ்வளோ மரியாதை பாருங்கள்.
நான் என்ன செய்தேன், இவங்க சொல்கிறாங்க, அந்த இப்ராஹிம் ஹாஜிங்கிறவர் சொல்கிறாரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு இது எதுவும் பயிற்சி எதுவும் கொடுத்துருக்கோம். அந்த யானை இருக்கலாங்க, யானை கொடி எடுத்து வரும்போது பின்னால் நம்ம பார்த்தோன்னே அவன் சொல்லுவான், சலாம் போடு, 10 ரூபா தாள் 100 ரூபா தாள் நேற்றுனா சத்தம் போடு அப்படிமா, உடனே சத்தம் போடும். பத்திரிக்கையில் சலாம் போடும் நமக்கு. இது மாதிரி இது பயிற்சி கொடுத்தாரு போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக என் இறைநேசருக்கு மதிப்பு தாங்கிறத விளங்கிக்கிட்டு நான் அந்த கம்பை வாங்கி குத்துனேன். அது என்ன செய்யிச்சு, கம்பை வாங்கி முத்த விடவும் இல்லை, திரும்பி பார்த்து என் நக்கல் அடிச்சு சிரிச்சு காட்டி எனக்கு கேலி பண்ணுச்சு. நான் உன் கம்பு உடனே நீ தந்த கம்பை நான் முத்த மாட்டேங்கிற மாதிரி தலையை அசைச்சு காட்டுச்சு. அப்புறம் 2வது ஷேக் என்ன செய்தாங்க, அந்த தன்னுடைய தடி வாங்கி அதை குத்துனாங்க. அப்பவும் அது தலையில் தீக்க அந்த கம்பை வச்சுக்கிட்டு முத்தி காட்டுச்சு. அதை பார்த்து நாங்கள் அரண்டு போனோம், அசந்து போனோம் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி அதியுபுன் முசாஃபிர் என்ற ஈராக்கில் இருந்த ஒரு பெரிய ஷேகை சொல்லுவாங்க, தன்னுடைய சீடரை பார்த்து, நான் வெளியூருக்கு போகிறேன் குருநாதரே, நான் வெளியூருக்கு போகிறேன்னு சொன்னாங்களாம். போங்க, நீங்கள் எங்கேயாவது விலங்க பார்த்தா சொல்லுங்க, என்னுடைய குரு அதியுபுன் முசாஃபிர் சொன்னாரு போ என்று சொல்லுங்க, போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க கடல்ல போறீங்க, திடீர்னு புயல் கிளம்பிட்டா கடலே அடங்கு என்று சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்க ஏதாவது விலங்க பார்த்தா, அதே மாதிரி நாங்கள் ஏதாவது விலங்க பார்த்தா சொல்லுவோம், உடனே தலை குனிஞ்சு அது போயிடும். அதே மாதிரி ஒரு சமயம் நாங்கள் வந்து கடலில் வரும்போது புயல் ஏற்பட்டது, இதே மாதிரி அவங்க பேரை சொன்னோம், உடனே காற்று அடங்கி விட்டது என்று ஏகப்பட்ட விஷயங்கள், ஒரு செய்தி 2 செய்தி இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு நேரத்தினுடைய கருதி ஒரு இறைநேசர் எப்பவும் அந்த காலத்தில் குதிரை வண்டியில் போவோமா இல்லையா, இன்றைக்கி எல்லாம் பைக்கில் போகிறோம், காரில் போகிறோமா, அந்த காலத்தில் மாட்டு வண்டி குதிரை வண்டியில் தான் போவாங்க. ஒரு இறைநேசர் எப்பவும் பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு பைக்கே புலி தான், அவங்களுக்கு T50 என்னதான் சிங்கம் தான். இது மாதிரி வானத்தில் போகக்கூடிய பறவை பார்த்து இங்கே வாங்கன்னா பறவைகள் வந்துருமா, தண்ணியை பார்த்து மீன்களே வாங்கன்னா அங்கேருந்து வந்துருமா. ஏங்க சல்மான் பாரிசி ரலி இல்லானும் ஈரானில் இருந்தாங்களா நம்ம சஹாபி சல்மான் பாரிசி இல்லானும், ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க. அப்போ சொன்னாங்களாம், வானத்தில் பறவை போயிட்டு இருந்துச்சு, பறவைகளே உங்களில் கொளுத்த பறவைகள் 2 பேர் வரட்டும். போயிட்டு இருந்த மான்களை சொன்னாங்க, மான்களே நீங்கள் கொளுத்த மான்களை எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், இன்று விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு ஆள் கேட்டார், ஏங்க வானத்தில் பறக்கிற பறவையும் காட்டில் போயிட்டு இருக்கிற மிருகத்தையும் இதை பார்த்து கூப்பிடுறீங்களே, அவ சஹர்ல கவி ஜவிசமாயி தைருஃபி ஜவிசமாயி, ஆகாயத்தில் உள்ள பறவைகளுமா உங்களுக்கு வசப்படும். இதில் என்ன ஆச்சரியம்ப்பா, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவனுக்கு எந்த பொருள் மாற்றமாக நடக்கும், நாங்கள்லாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாள், எங்களுக்கு எப்படிப்பா மாறி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத்து நாளில் ஒரு மனிதர் உம்மத்தில் வருவார், அவர் தமீம் பனு தெய்ம் குடும்பத்தை சார்ந்தவர். அவர் கூட்டத்தில் கிட்டத்தட்ட உஹது மலை அளவுக்கு கூட்டம் சொர்க்கத்துக்கு போவாங்க அவருடைய ரெக்கமெண்டேஷனில். அவர் சிபாரிசில் உஹது மலை அளவுக்கு கூட்டம் போகும்னு சொன்னாங்க. அவர் தான் சிலத்து புன் அஷியம் என்று ஒரு இறைநேசி செல்வர், சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர். அவங்கள பற்றி எழுதுவாங்க, அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க, தஹஜ்ஜுத் போகிறாங்க, முசல்லா ஊற்றிட்டு காட்டுக்கு போவாங்களாம். நம்ம தஹஜ்ஜுத் போகிறாங்க எங்கே தொழுவுறோம், காட்டில் போய் முசல்லா போட்டு தொழுவாங்களாம். ஒரு தடவை தொழுதுட்டு இருக்காங்க, சிங்கம் வந்துட்டு, கூட உள்ள நண்பர் மரத்தில் ஏறிட்டார். ஆகா இன்னைக்கு பச்சை தலையா திரும்ப தலையை தூக்கும்போது சிங்க வாயில தான் அவர் தலை போகும்போது நினைச்சேன். ஆனால் சீக்கிரம் தொழுகை முடிச்சுட்டு, உங்களுக்கு இங்கே என்ன வேலை, உங்கள் இடத்த போய் வேலைக்கு அங்கே போய் சாப்பாடு தருது, இங்கெல்லாம் தேடக்கூடாது போங்க அப்படின்னு அதை விரட்டி விட்டாங்க. அங்கே நின்று பயங்கரமாக கத்திச்சு, மலையே நடுங்கிற அளவுக்கு கத்திட்டு ஓடிட்டுன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட இறைநேசர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு விஷயங்கள் 2 விஷயம் இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு இறைநேசர் சொன்னாங்க, நான் மட்டும் மக்கள் வந்து தாங்குவாங்கன்னு தெரிஞ்சா 70 சிங்கங்களை வந்து நான் என்ன செய்வேன், ஊரில் கட்டி போட்டுருவேன்னு சொன்னாராம் ஒரு இறைநேசர். மக்களுக்கு பயந்துருவாங்கங்கிறதுக்காகத்தான் நான் விட்டுட்டு போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு பவரை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இறைநேசர்களுடைய வாழ்க்கையை வரலாறுகளை ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். பகதாதில் வாழ்ந்த சஹலு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுன்னத்தான அமல்கள் நமக்கு வழிமாற சுன்னத்தான அமல்கள் நம்மளை இறைநேசரை ஆக்கிருங்கிறதுக்காக ஒரு செய்தி. ஒரு கரடி சம்பந்தமான ஒரு இறைநேசர், கரடிகள் கூட நம்மை நேசிக்கும். டில்லியில் ஒருத்தன் கீழே விழுந்தான்ல, ஜூவில் கீழே விழுந்தான்லாங்க, கடைசியில் என்ன ஆச்சு, அந்த புலி எப்படி அவனை கத்தி போச்சு, அவனும் இப்படி சலாம்லாம் போட்டு பார்த்தான். ஃபேஸ்புக்கில் வந்துச்சுலாங்க, டில்லியில் ஒரு ஜூவில் ஒருத்தன் தள்ளி விட்டானுல்ல, அது புலி வந்து அப்படி சலாம் போகிறான், அந்த சலாத்துக்கு பதில் கொடுத்துச்சா, கும்பிடு போட்டான், அந்த கும்பிடுக்கு கடைசியில் அவனை எப்படி தூக்கிட்டு போச்சுங்கிறது அடுத்த மெசேஜ் வந்துச்சுல்ல. சஹலு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு கேட்கப்பட்டுச்சு, உங்களுடைய ஆச்சரியத்திலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அதிசயம் நடந்தது? அப்போ சொன்னாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில், நான் சின்ன பையனாக இருக்கும்போது
நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு நடந்த முதல் அதிசயம் என்னென்னா, நான் ஒழு இருக்கும்போதே அடுத்த தொழுகைக்கு 2வது ஒழு செய்வேன். ஒழு இருந்தாலே அடுத்த தொழுகைக்கு ஒழு இருக்குதேன்னு தொழ மாட்டேன், 2வது புதுசாக ஒழு செய்து தொழுவேன். இப்படி ஒரு பழக்கம் எனக்கு இருந்துச்சு. ஒரு நாள் தண்ணி இல்லை. ஆஹா, தண்ணி இல்லையே, எப்பவுமே ஒழு செய்யும்போது நமக்கு 2வது ஒழு செய்வோமே, ஒழு இருந்தாலே செய்வோமே, தண்ணி இல்லையே நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு தூரத்தில் பார்த்தேன், ஒரு கரடி நடந்து வருது, கையில் ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு. ஒரு கரடி மனுஷன் வர்ற மாதிரியே இருந்துச்சு. கரடி குடிஞ்சுதானங்க இருக்கும், அது நடந்து வருது. இப்போ கையில் ஒரு பாத்திரத்தை இப்படியே மூடி வச்சுக்கிட்டே வருது, மனுஷன் மாதிரி தெரிஞ்சது. தூரத்தில் பக்கத்தில் வந்து பார்த்தா கரடி. அந்த பாத்திரம் பச்சை பாத்திரம். இந்த செய்தியை ஜெயினுத்தீனுல் மலபாரி தன்னுடைய இர்ஷாதுல் இபாதில் அந்த கிதாபில் அந்த செய்தியை கொண்டு வருவார். அப்போ அந்த பக்கத்தில் இந்த பச்சை பாத்திரம். அப்போ நான் ஒன்றுமே சொல்லலை, வாயை திறக்கலை. எனக்கு நான் ஆலிம்ஷா தானே, ஆலிம்ஷான்னு சொன்னால் பல சந்தேகம் இருக்கும். இந்த தண்ணி எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு கேள்வி. இந்த செய்தியோடு என்னுடைய பயானை நிறைவுக்கு வர்றேன். எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு, ஆனால் கேட்கல, பயந்து போய் கேட்கல. அப்போ அது சொல்லிச்சு, நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பில் நாங்கள் இருந்தோம். அது சொல்லுது, நாங்கள்லாம் அல்லாஹ்வுடைய தொடர்பில் அவன் மீது நம்பிக்கையில் நாங்கள் எண்ணத்தை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த பச்சை பாத்திரம் வைக்கப்பட்டது. இந்த பச்சை பாத்திரம் வைக்கப்பட்டது. எனக்கு எனக்கு சொல்லப்பட்டது, சாயிலு துஸ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒழுவு செய்ய தண்ணி இல்லாமல் சுன்னத்து இருக்கவே 2வது சுன்னத்தாக ஒழுவு செய்யறதுக்கு தண்ணி இல்லாமல் சிரமப்படுறாரு, இந்த தண்ணியை கொண்டு கூடு என்று ஒரு சத்தம் வந்தது. அப்புறம் பார்த்தா ஒரு பச்சை பாத்திரம் வைக்கப்பட்டது. என் அருகில் 2 வானவர்கள் ஆகாயத்திலிருந்து தண்ணி அப்படி ஊற்றுனாங்க. அது நிரம்பினவுடனே நான் அதை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இதை கேட்டவுடனே நான் மயங்கி விழுந்துட்டேன். முழிச்சு பார்த்தா அதை காணையில். நான் ஒழுவு செய்தேன், கொஞ்ச நேரத்தில் அந்த பாத்திரம் அப்படியே ஆடிக்கொண்டே மறைந்ததா உயர்ந்ததா என்று எனக்கே என்ன செய்யலை, தெரியல. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி நல்லடியார்களோடு விஷச்சந்துகள், உயிரினங்கள், ஏன் மரங்களும் மலைகளும் சுவர்களும் தூண்களும் கட்டில்களும் எல்லா பொருள்களும் நேசிக்கக்கூடியதாக இருந்திருக்குது. ஆனால் 5 அறிவு உள்ள மனுஷனுக்கு உணர்வு இல்லை. ஓரறிவு 2 அறிவு இருக்கக்கூடியவர் கூட இறைநேசரை நேசிக்குது. ஆனால் 6 அறிவுன்னு சொல்லக்கூடிய நம்ம தான் என்ன செய்கிறோம், அரசியல்வாதி விமர்சனம் பண்ணுற மாதிரி, அதை விட கேவலமா சாவல மீது நாயகம் சாவல ஒரு ஆள் சொல்கிறான், ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவங்க கொள்கையில் தலைவர் ஒருத்தன் சொல்கிறான், நாகூரில் ஒரு ஆள் அவர் இறந்துட்டார், பாஷ நாயத்தை சொல்கிறான் பாருங்க. நாகூரில் ஒரு ஆள், அவர் மனுஷனா அவுளியானே தெரில, அவன் சொல்கிறான் மனுஷனா அவுளியான்னு தெரில, அவரை அடக்கிட்டானுவ, இப்போ அவரை போய் அவுளியாங்கானும், அவுளியான்னு இவங்க எப்படி தெரியும் அப்படிங்க. எவ்வளோ மட்ட ரகமான கடைசியில் பாருங்கள், அவனுக்கு எப்படிலாம் கமெண்ட் வருது தெரியுமா, நீ எத்தனை பொம்பளையப்பா உனக்கு சோக்கு கொண்டாடுற அப்படின்னு அவனை பற்றி, அவனுக்கு எப்படி விமர்சனம் போயிட்டு பாருங்க. ஒரு வழியை பற்றி விமர்சனம் பண்ண ஆச்சவனா அவன் அந்தரங்கள் லீலைகள்லாம் அந்தரங்கமெல்லாம் நாட ஆரம்பிச்சு. இதுதான் உலக நன்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிமாறுகளை நாம் நேசிக்கக்கூடிய பாக்கியத்தினை தந்து, வழிமாறுகளை எப்படி எல்லா உயிரினங்கள் நேசிக்குதோ அதே மாதிரி நம்மையும் எல்லா உயிரினங்களும் நேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வழிமார்களுடைய ஊரிலே வழிமாருடைய நிகழ்ச்சிகளை மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடத்தக்கூடிய ஊரில் இந்த கோட்டார் முஸ்லீம் இளங்கடை ஜமாத்தினர்களும், அதுவும் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு காலகட்டத்தில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முந்தி நடந்த அமைப்புகள் வேற, இப்போ அதை விட சிறப்பாக இஸ்லாமிய அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்பில் தான் நடத்துங்க அப்படிலாம் நான் முன்னால் உள்ளவங்க நம்ம நண்பர்கள்ட்ட சொன்னோம். அல்லாஹ் அந்த நிகழ்ச்சியில் ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி நான் அந்த நிகழ்ச்சியில் நான் பேசியிருக்கிற பள்ளிவாசலை வச்சு நடந்த ஒரு விஷயம். இதே இப்போ பாபா காசிமில்லாவுடைய விசேஷத்தில் மீண்டும் இதே இங்கு கொஞ்சமாக இருந்தாலும் ஆனால் இது மாதிரி நல்லடியார்கள் நிரம்பி வாழ்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த நம்முடைய தலைவர் மற்றும் நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.